அனைத்தடியார்கள் திருவடி வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். வாருங்கள் ஐயா, நீங்க நாளொரு துதி பாடி ஆரம்பிக்கலாம். சரி. திருச்சிற்றம்பலம். சொற்கோவும் தோணிபுறத் தோன்றலும் நம் சுந்தரனும் சிற்கோலவாத ஊர் தேசிகனோ முட்கோழி வந்திரரேல் நீரு எங்கே மாமரை நூல்தான் எங்கே எந்தை பிரான் ஐந்தெழுத்தெங்கே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறையான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோ மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைராதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினோ மெய் பொருளாவது நாதன் நாமோ நமச்சிவாயவே நாதன் நாமோ நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணி வேராக முதுகெலும்பாக ஒரு அஸ்திவாரமாக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவரின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி தற்போது அருளாட்சி செய்து வரும் வணக்கத்திற்குரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி அடியேனை மூன்றாவது தொகுப்பாக ஊத்தங்கரையிலே சித்தாந்தம் எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி அதேபோல் அடியேன் இரண்டாவது தொகுப்பாக ஆரணியிலே திருமுறை வகுப்பு எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும்
வணக்கத்திற்குரிய திருமுறை இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனமே விழா வணங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக அடியனுக்கு இந்த 82 வயது நிலையிலே இப்படி ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து என்னையும் பல அடியார் பெருமக்களோடு கலந்து விடச் செய்து என்னுடைய புகழை மேலும் மேலும் பரப்பி கொண்டு வரும் ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு தந்துள்ள வணக்கத்திற்குரிய பிரேம அம்மையார் அவர்களுக்கும் செல்வி அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் அவரை சார்ந்த அனைத்து அடியார் பெருமக்களை வணங்கி மகிழ்கிறேன். அன்பார்ந்த சிவனே செல்வர்களே, நாம் சித்தாந்த தெளிவில் என்ற தலைப்பிலே பதி, பசு, ஆணவம், கண்மம், மாயை, சாதனம் என்ற தலைப்புகளிலே சிந்தித்தோம். இப்பொழுது கடைசி தலைப்பாக பயன், அதாவது இதையெல்லாம் கடைபிடித்து வந்தால் என்ன பயன் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் இப்போ சிந்திக்க இருக்கிறோம். குருநாதர் ஞானத்தை உணர்த்தும் முறைமையில ஞானத்தை பெறுவது ஆன்மாவின் உரிமை. ஏனென்றால் இருப்பது 3 பொருள்: பதி, பசு, பாசம். அதிலே பதி பேரறிவு படைத்தது. அதற்கு புதிதாக எவ்வித ஞானமும் அது அறிந்து கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் அதுவே ஞானத்தின் உச்சியிலே இருப்பது பேரறிவு சுரூபம். ஆகவே பதிக்கு எவ்வித ஞானமும் தேவையில்லை. அடுத்தது பாசம், ஆணவம், கண்மம், மாயை என்ற மலங்கள். அவைகள் சடம், அறிவில்லாதவை. அவைகளுக்கும் ஞானம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே ஞானத்தை பெறுவது அதற்கு உரிமை உடையது பசு ஒன்றேதான். பசு சிற்றறிவு உடையது, அதுதான் ஞானத்தை பெற உரிமை உடையது. ஆகவே பதி யாவற்றையும் ஒரு சேர அறிவது, சித்து அறிவிக்காமலே அவற்றையும் அறிவது, பசு அறிவித்தால் மட்டும் அறிவது, சிற்றறிவு உடையது. பாசம் அறிவற்ற சடப்பொருள், அறிவித்தாலும் அறியாது. ஆணவ மனத்தாலே மறைக்கப்பட்டு தனது வியாபக ஞானத்தை இழந்த ஆன்மாவுக்கு அந்த ஆணவ மனத்திலிருந்து விடுபட்டு ஞானத்தை பெறுவது ஒன்றே சிறப்பும் கடமையும் ஆகிறது. நம்முடைய கடமையே என்னவென்றால், இந்த ஆணவ மனத்திலே நாம் கற்றுண்டு இருக்கிறோம். இந்த பிடிப்பில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நாம் நம்முடைய உண்மையான இடமான திருவடியை அடைய முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு உரிமையுடையது இந்த ஆன்மா என்று சொல்கிறார்கள். ஆகவே பசுவுக்கு மட்டுமே இந்த ஞானத்தை பெறுவதற்கு உரிமை உண்டு. சிவபெருமான் என்ன செய்திருக்கிறார் என்றால், நீதி நெறியிலே நிற்கும் உலகத்தாருக்கு வேதங்களையும், நீதி நெறியிலே நிற்கும் உலகத்தாருக்கு வேதங்களையும், ஞான நெறியிலே நிற்கும் உலகத்தாருக்கு ஆகமங்களையும் அருளியிருக்கிறார். அப்ப வேதங்கள் ஆகமங்கள் இரண்டையும் அருளியிருக்கிறார். நீதி நெறியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் உலக மக்களுக்கு வேதங்கள், ஞான நெறியிலே விருப்பமுடைய மக்களுக்கு ஆகமங்கள் என்று அருளியிருக்கிறார். வேதங்கள் பல கடவுளருக்கு பரத்துவம் கூறுகின்றன. பரத்துவம் என்றால் முக்கியத்துவம். வேதங்களிலே பல கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சில இடங்களிலே விஷ்ணுவுக்கு தான் பரத்துவம் கொடுத்துருக்காங்க. பரத்துவம் என்றால் முக்கியத்துவம். எல்லா இடங்களிலும் பல கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஆகமங்கள் சிவபெருமானுக்கு மட்டுமே அந்த பரத்துவத்தை கூறுகிறது. அதனால்தான் சிவாகமம் வேதங்களை விட நமக்கு அதிகமாக சிவத்தை பற்றி செய்திகள் கூறுகிறது. இந்த வேதங்கள், ஆகமங்கள், மற்ற புராணங்கள் ஆகிய யாவும் ஒரு முகமாக பதிஞானமே வீடு பெற்றுக்கு வழி என்று கூறுகின்றன. இந்த வேதங்களாகட்டும், இந்த ஆகமங்களாகட்டும், மற்ற புராணங்களாகட்டும், இதையெல்லாம் முடிவா என்ன சொல்ல வருகிறது என்றால், நாம் பதிஞானம் பெற்றால் மட்டுமே வீடு பெற்றை அடைய முடியும் என்று ஒரே குறிக்கோளாக, ஒரே முடிவாக கூறுகின்றன. சூரியனது ஒளி பரவும் போது இருள் ஓடிவிடும். சூரிய ஒளி வரும்போது இருள் ஓடிவிடும். ஆனால் இருள் புதிதாக வரவில்லை, இருள் அங்கதான் இருக்குது. அதனால்தான் என்ன சொன்னாங்க, ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம்ட்டாங்க. ஒன்று மேலிட்டால் ஒன்று அடங்கும். ஆகவே இருள் புதிதாக வரவில்லை, இருள் இப்போ இருக்குது. ஆனால் வெளிச்சத்தை மறைந்து விடுது. அதுபோன்று சூரிய ஒளி வரும்போது இந்த இருள் கெடுவது போல ஞானம் தோன்றும் போது அஞ்ஞானம் கெட்டுவிடும். நம்முடைய அஞ்ஞானம் மறைந்து விடும். அஞ்ஞானம் நீங்கினால் அதனால உள்ள பந்தமும் நீங்கிவிடும். அந்த பந்தம், ஆணவ மன பந்தம், துன்பம் எல்லாம் போயிடும். எல்லாமே நில்லாமல் போயிடும். ஆகவே ஞானமே வீடு பெற்றுக்கு வழி அப்படின்னு முடிவா சொல்லிட்டாங்க. ஆனால் தீக்கை, இந்த சரியை, கிரியை, யோகம், இந்த 3 இதெல்லாம்
ஞானத்துக்கு வழிதான். இவையே ஞானத்தை தரா. சரியோ கிரியையோ யோகமோ அல்ல மற்ற தீக்கைகளோ இவையெல்லாம் ஞானத்தை பெறுவதற்குரிய வழி. ஆனால் இவையே ஞானத்தை தரா. ஞானம் இவைகளை கடைபிடித்தால் ஞானம் நாம் பெறலாம். இவைகளை முறையாக கடைபிடித்து ஒழுகி வந்தால் நாம் ஞானத்தை பெறலாம். சிவபெருமானை அடைவதற்குரிய ஒரே வழி ஞானம். அதுதான் மிக உயர்ந்த வழின்றாங்க. ஏன்னா பெருமானை அடைவதற்கு வேற எந்த வழியும் சிறந்ததில்லை. ஞானம் ஒன்றே சிறந்த வழி. அதை அடைவதற்கு என்ன தகுதி ஒன்று சொல்றாங்க. அந்த ஞானத்தை அடைவதற்கு என்ன தகுதினா வேட்கைன்றாங்க. விருப்பம் தான் நம்முடைய முக்கியமான தகுதி. விருப்பம். விருப்பம் என்றால் நாம் எப்படியாவது பெருமானுடைய திருவடி அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி அதற்கு உரிய வழிமுறைகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடைபிடித்து ஒழுக வேண்டும். அந்த வேட்கை அதிகமாக இருக்க நமக்கு அந்த ஞானத்தை அடைவதற்குரிய பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கின்றாங்க. இப்போ ஞானம் எப்படி வரும்? இந்த வேட்கை எப்போ வரும்னா இந்த உலக நிலையாமையை உணர்ந்தால்தான் இந்த வேட்கை வரும். இந்த உலகம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ எதுவுமே நிலை இல்லை. நாமும் கொஞ்ச நாள்ல அழிஞ்சு விடுவோம். இந்த உலகமும் கொஞ்ச காலத்துல அழிந்து விடும். ஆகவே உலகம் என்பது நிலையாமையை உடையது. நாமும் நிலையாமையை உடையவர்கள். இதை உணர்ந்தால் ஆன்மா உலகத்திலே பற்று வைக்காமல் ஞானத்திலே பற்று வைக்கின்றாங்க. ஆகவே இந்த உலகத்தின் நிலையாமையை நாம் உணர வேண்டும். இந்த உலகம் என்பது பஞ்சபூதங்களால் ஆனது. பெருமானுடைய அருள்படி அது ஒரு காலத்திலே அழியும், மறுபடி தோன்றும். நாமும் தனுகரண பூன போகங்களை பெற்றிருக்கிறோம். அவைகளும் ஒரு காலத்தில் அழியக்கூடியவை. நாம் அனுபவிக்கும் இந்த உலக இன்பங்கள் யாவுமே நிலையற்றவை, நிலையான இன்பத்தை தராதவை. ஒரு சன நேர இன்பம் கொடுத்து மறுபடி துன்பத்தையே தருபவை. இன்னும் மேலும் உலக இன்பம் என்னன்னா முதலிலே இன்பமாக தோன்றி முடிவிலே துன்பத்தையே தரும். இந்த உலக போகங்கள் எல்லாமே முதலிலே இன்பமாக தோன்றி முடிவிலே துன்பத்தையே தரும். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. இதையெல்லாம் நாம் ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது நமக்கு இந்த ஞானத்தை பெறுவதற்குரிய வேட்கைன்னா விருப்பம், பெரு விருப்பம், அந்த விருப்பம் வருமா. ஆகவே ஆனால் நம்ம என்ன பண்றோம்? இந்த உலக வாழ்வே பரம சுகம் என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து வருகிறோம். ஏனென்றால் உலகத்திலே பிறந்து விட்டோம். நம்மை நம்பி ஒரு குடும்பம், குழந்தைகள், மனைவி, உற்றார் ஒருவர் எப்படி ஒரு பந்தத்தாலே பிடிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே இவற்றையெல்லாம் வெறுத்து நாம் அந்த நிலைக்கு செல்வதற்கு உரிய விருப்பமானது அவ்வளவு சீக்கிரம் நமக்கு வராது. என்னதான் உலகத்திலே மாட்டிக்கொண்டு இந்த சம்சார சாகரம்ன்றாங்களே, கடல், சாகரம்னா கடல், அது மாதிரி ஒரு பந்தத்திலே நாம் மூழ்கி கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நாம் இறைவன் திருவடி அடைவதற்கு முயல வேண்டும். இந்த மானுட பிறப்பை ஞானத்தை அடைவதற்கு தான் கொடுத்துருக்காராம். மற்ற பிறப்புல ஞானத்தை அடைய முடியாது. ஆனால் இந்த மானுட பிறப்புல ஒன்றுதான் நாம் ஞானத்தை அடைய முடியும், இறைவன் திருவடி அடைய முடியும். ஆகவே ஞான நாட்டம் மானிட வர்க்கத்துக்கே உரியதுன்றாங்க. ஆகவே இன்றியமையாதுன்றாங்க. ஞான நாட்டம் என்பது மானிட மக்களுக்கே இன்றியமையாதது, மிகவும் வேண்டப்படுகிறது. ஆனால் இந்த உலக போகங்களை மயங்கி நாம் இந்த உயரிய நோக்கத்தை அடைய முடியாமல் போய்விடுகிறோம். ஆகவே உலக வாழ்வு நிலையாமை உடையது என்பதை உணர்ந்தால் ஞானத்தை அடைய வேண்டும் என்ற வேட்கை தானே தோன்றிவிடுமா. இந்த உலகத்தினுடைய நிலையாமையை நீங்கள் உணர்ந்தால் தானாகவே இந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்ற விருப்பம் வந்து விடுமா. ஞானத்தை பெறுவதற்கு உரிய தகுதிகள் சொல்றாங்க. ஞானத்தை பெறுவதற்கு தகுதிகள், சில தகுதிகள் சொல்றாங்க. என்ன முதல்ல சிந்தித்து விட்டதெல்லாம் இருந்தாலும் ஞானத்துல வருவதெல்லாம் சொல்றேன். இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு என்றால் இரண்டு வினைகள் சமமாவதல்ல. நல்லதோ கெட்டதோ எது நமக்கு நடந்தாலும் அதை இரண்டையுமே சமமாக நினைத்து அனுபவிக்க வேண்டும். ஒரு நல்லது நடந்தால் துள்ளி குதிக்க கூடாது, ஒரு துன்பம் வந்தால் தோண்டு போகக்கூடாது. நல்லதும் கெட்டதும் இறைவனால நமக்கு கொடுக்கப்படுவதல்ல. அந்த வருகிற நல்லதோ அல்லது கெட்டதோ நம்முடைய செயலால் தான் நமக்கு அது வருகிறது. போன ஜென்மத்திலே நாம் என்னென்ன பாவம் செய்திருக்கிறோமோ அதற்குரிய துன்பங்களை இப்பொழுது கொடுக்கிறார். அதே மாதிரி போன ஜென்மத்திலே நாம் என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறோமோ அதற்குரிய இன்பங்களை இப்பொழுது கொடுக்கிறார்.
ஆகவே இன்பமோ துன்பமோ ஒரு மூலமாக வருகிறது என்றாலும் உண்மையிலே அவரால் அந்த இன்ப துன்பம் நமக்கு கொடுக்கப்படுவதில்லை. இவையெல்லாம் நம்முடைய முன் ஜென்ம வினைக்கு ஏற்ப நமக்கு வருகின்றன என்ற நினைப்பு வந்து அந்த வருகின்ற இன்பத்தையோ துன்பத்தையோ இன்பத்திலே துள்ளி குதித்து ஆடம்பரம் செய்யாமலும் துன்பத்திலே தோண்டு போகாமலும் இரண்டையும் சமமாக பாவித்து பிரசாத புத்தின்னு சொன்னேன். அதுதான் நான் ஒருவர் தான் அந்த பிரசாத புத்தின்னு சொல்லி வரேன். வேற எந்த பேராசை இந்த உதாரணத்தை சொல்ற மாதிரி தெரியல. ஏன்னா சில வகுப்புல சொன்னாங்க, ஐயா நீங்க தான் சொல்லி வரீங்கன்னு சொன்னாங்க. பிரசாத புத்தி என்றால் நம்ம இப்போ கடையில போய் தேங்காய், வாழைப்பழம், வெத்திலை, கற்பூரம், சூடம், பத்தி அப்படின்னு வாங்குறோம். ஒவ்வொன்றும் ஒரு கடையில வாங்குறோம். பெருமான் திருவடியில வைத்து அர்ச்சனை செய்கிறோம். நம்ம பேரை சொல்லி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்கிறோம். அந்த அர்ச்சனை முடிந்த பிறகு குருக்கள் என்ன செய்கிறார்? இந்தாங்க தேங்காய் எண்ணெய் தரார், இந்தாங்க வாழைப்பழம் தராரா, இந்தாங்க பிரசாதன்வார். நம்ம வாங்கி அதை கண்களிலே ஒற்றி கொள்வோம். அப்போ நம்ம வாங்கும் போது அதுக்கு பெயர் வெவ்வேறு பேர், தேங்காய், வெத்தலை, பாக்கு, பழம், கற்பூரம், வத்தி, பூ அப்படின்னு. ஆனால் எப்பொழுது அது பெருமான் திருவடியில வைத்து நைவேத்தியம் செய்யப்பட்டு விட்டதோ அப்பொழுது அதற்கு ஒரு புதிய பெயர் வந்துவிடும், பிரசாதம் என்று பெயர். ஆகவே அதை அப்படியே வாங்கி நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆகவே வருகிற இன்ப துன்பம் எல்லாமே ஈஸ்வர பிரசாதம் என்ற நிலையிலே நாம் போகணும். அவருடைய அருள் பிரசாதமா வருது நமக்கு, நம்முடைய வினைக்கு ஏற்பதான் இதெல்லாம் நடக்குது என்று உணர்ந்தால் அந்த இறைவனுக்கு நமக்கு சீக்கிரம் வந்துடுறாங்க. இன்பம் என்பது பொன் விலங்கு, துன்பம் என்பது இரும்பு விலங்கு. ரெண்டுமே பந்தம் தான். இன்பம் வந்தா மட்டும் நம்ம துள்ளி குதிக்கிறோம், அது பொன் விலங்கு. துன்பம் என்பது இரும்பு விலங்குன்றாங்க. ஆகவே இன்பமோ துன்பமோ நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வரும்பொழுது அது வேறு யாராலும் நமக்கு வருவதல்ல, இறைவனாலும் விருப்பப்பட்டு அது நமக்கு கொடுப்பதல்ல. நம்முடைய பூர்வ ஜென்ம வினைக்கு ஏற்ப அந்த சூழ்நிலையை பெருமான் நமக்கு உணர்த்துகிறார், அனுபவிக்க வைக்கிறார். அதை உணர்ந்தால் அந்த இறைவனை ஒப்பு வந்துடும். இரண்டு வினையும் சமமாக பாவித்த. அதனால்தான் பெரிய புராணத்துல அடிக்கடி சொல்ற பாடல் தான், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவர் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படின்னு சொல்றார் பெரிய புராணத்துல. சீவன் முக்தர் நிலை சொல்றார் சேர்க்கிறார். அடியவர்கள் இந்த ரெண்டு நிலையும் சமமா பார்ப்பாங்களாம். நம்மை போன்ற அடியவர்கள் இந்த இன்பத்தையோ துன்பத்தையோ இரண்டையும் சமமாக பார்ப்பார்களாம். ஆகவே இன்பத்திலே விருப்பம் கொள்ளக்கூடாது, துன்பத்திலே வெறுப்பு கொள்ளக்கூடாது. இரண்டையும் சமமாக அனுபவித்து விட்டால் அந்த இருவுணர்வு நமக்கு வந்துடுமா. ஆனா அந்த இருவுணர்வு ஒரே நாள்ல வந்துடாது. ஏனென்றால் நம்ம ஒரு பெரிய சம்சார கடல்ல மாட்டிக்கொண்டு முழிக்கிறோம். மனைவி என்ற பந்தம், பிள்ளை என்ற பந்தம், பெற்றோர்கள் என்ற பந்தம், உறவினர் என்ற பந்தம், சகோதரர் என்ற பந்தம், இப்படிப்பட்ட பந்தத்திலே மாட்டிக்கொண்டு விழிக்கிறோம். ஆகவே இந்த இருவுணை ஒப்பு என்பது நம்மை போன்று கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளாம் இப்ப நெருங்கி விட்டோம், பெருமானை நெருங்கி கொண்டிருக்கிறோம். நம்மை போன்ற அடியார்கள்லாம் பெருமானுடைய அந்த திருவடியை நெருங்கி கொண்டிருக்கிறோம். நம்மை போன்றவர்களுக்கு இந்த இருவுணர்வு சீக்கிரம் வந்துவிடும். ஆனால் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, ஆலயத்துக்கு வராமலும் அப்படி இப்படி பல விதமான வாழ்க்கை வாழ்கிறார்களே, அவங்களுக்குலாம் அந்த இருவுணர்வு வருவது என்பது ரொம்ப ரொம்ப சிரமம். நம்மை போன்ற அடியார்களுக்கு இருவுணர்வு சீக்கிரம் வந்துவிடும். அது கூட முன்னர் சொன்னது போல ஒரே நாள்ல வந்து விடாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். இந்த இருவுணர்வு என்பது கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அம்மா வந்துடுதுங்களா? நடுவில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடுது. சரிங்க. வரும். அது முதல்ல சொன்னது சரியா இருக்கு. இறைவனுக்கு 4 நிலையிலே வரும்னு சொல்றாங்க. அதாவது இறை நினைவு 1/4 பாகம் இருக்கும்போது உலக நினைவு 3/4 பாகம் இருக்கும்.
இறை நினைவு அரைபாகம் வரும்போது உலக நினைவு அரைபாகம் வரும். இறை நினைவு முக்கால் பாகம் வரும்போது உலக நினைவு கால் பாகம் இருக்கும். இறை நினைவு முழுவதும் நம்ம ஆக்கிரமித்து இருக்கும்பொழுது உலக நினைவு நம்ம விட்டு போயிடுன்றாங்க. ஆகவே இருவுணர்வு என்பது கொஞ்சம் கொஞ்சமா 4 நிலைகளில் வரும். அது மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் அப்படின்றாங்க. மந்ததரம் என்றால் மிக 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 மெதுவாக, மந்தம் என்றால் மிக மெதுவாக, தீவிரம் என்றால் வேகமாக, தீவிர தரம் என்றால் மிக மிக வேகமாக. இந்த மலபரிபாகம் வரும்பொழுது இருவினைப்பு வந்தால் மலபரிபாகம் வரும். மலபரிபாகம் என்று தேய்தல், ஆணவ மலம் தேய்தல், அதுவும் இதே மாதிரி 4 நிலையில் நடக்கும்ன்றாங்க. இருவினைப்பு எப்படி 4 நிலையிலே நடக்குதோ அதே மாதிரி மலபரிபாகம் 4 நிலை வரும். ஆகவே இந்த ஆணவம் என்பது சடப்பொருள். அது பயன்பட பயன்பட தேயும். ஏன்னா இந்த ஆணவமானது நம்முடைய முதல் பிறப்பிலிருந்து நம்முடைய தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய ஆற்றல் நாளாக நாளாக பயன்பட பயன்பட தேய்ந்து கொண்டு வரும். ஒரு அளவிலே ஒரு நிலையிலே அதனுடைய பற்றும் ஆற்றல் வலுவிழந்து அதன் சக்தி முழுமையாக நம்மிடம் பலிக்காமல் போய்விடும். அதுதான் ஆணவ மூலம் தேய்தல்ன்றாங்க. ஆகவே ஆணவம் சடப்பொருள் தேயும். அறிவு தேயாது. இப்போ வகுப்பு நான் எடுக்கிறேன்னா ஒவ்வொரு நாள் எடுக்கும்போது என்னுடைய அறிவு வளர்ந்து கொண்டே போகும். பாடம் எடுப்பதாலேயோ அல்லது ஒரு விளக்கத்தை சொல்வதாலேயோ என்னுடைய அறிவு குறைந்து விடாது, தேய்ந்து விடாது. ஆகவே ஆணவம் என்பது தொடர்ந்து பல பிறவிகளை மூடு வருவதாலே அது தேய்ந்து வரும். அந்த நிலையிலே நமக்கு சக்தி நிபாத நிலைக்கு தகுதியாகும். அந்த சக்தி நிபாத நிலை என்றால் என்னுடைய அருளை பெறுவதற்குரிய நிலை என்று அந்த நேரத்திலே ஆன்மா பெருமான் குருவாக நமக்கு வருவார். ஆகவே இந்த 3மே இறைவனுப்பு மலபரிபாக சத்தியம் 3மே ஒரே நேரத்தில் நிகழ்வு சைமல்டேனியஸ் என்றார். இறைவனுப்பு மலபரிபாக சத்தியபாகம் 3மே தொடர்ந்து நிகழ்வு ஒரே நேரத்தில் நிகழக்கூடியவை. பக்குவப்பட்ட பிறகு ஞானத்தை அடையும் தகுதி வந்துவிடும் நமக்கு. அப்போது மரக்கருணையாக இருந்த திரோதான சக்தி அறக்கருணையாக மாறிவிடும். இதுவரை திரோதான சக்தி, இறைவனின் திரோதான சக்தி தான் நமக்கு அங்கு நம்மை பக்குவப்படுத்துது. அதாவது பஞ்சசக்திகள், பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. இந்த ஆதிசக்தி தான் திரோதான சக்தியாக மாறி நம்மை இந்த உலக இன்பங்களையே முழுக வைத்து இறைவனை நோக்க விடாமல் தொடர்ந்து இந்த உலக போகங்களே செலுத்திக் கொண்டிருக்கிறது. அது ஏன் அப்படி செய்கிறது என்றால், தொடர்ந்து பல பிறவிகளாக நாம் ஒரே விதமான வாழ்க்கை முறை தான் அனுபவிக்கிறோம். எல்லா உயிரை எடுத்தாலும், எந்த விதமான உயிர் வகை பிறந்தாலும் உடலை எடுத்தாலும் நம்ம ஒரே விதமான செயலை தான் செய்கிறோம். உண்கிறோம், உறங்குகிறோம், இனப்பெருக்கு செய்கிறோம். இது தொடர் நிகழ்வு. எல்லா பிறப்புகளையும் இதான் நடக்குது. அப்போ இப்படி தொடர்ந்து இந்த திரோதான சக்தி நம்மை இறைவனை நோக்க விடாமல் உலக போகங்களிலே வைக்கும் போது நமக்கு உலக போகங்களே ஒரு வெறுப்பு தோன்றும். அப்பொழுதுதான் இதுவரை நாம் சென்ற பாதை தவறான பாதை என்று உணர்ந்து இறைவன் திருவடி அடைவதற்காக முயற்சி செய்து இந்த பக்கம் திரும்புவோம். அப்போது இறைவன் அந்த குருநாதராக ஞானத்தை உபதேசிப்பார். அந்த அறக்கருணை மரக்கருணையாக மாறி, மரக்கருணை அறக்கருணையாக மாறி நமக்கு அங்கே அருட்சக்தியாக மாறிவிடும். ஆதிசக்தி தான் திரோதான சக்தி. அதே திரோதான சக்தி அருட்சக்தியாக மாறிவிடும். அதுதான் சக்தி நிபாதன்றாங்க. ஒரு சபையில கல் விழுந்தால் எப்படி மக்கள் அலறி அடித்து கொண்டு ஓடுவார்களோ அது மாதிரி இந்த ஆன்மா உலக போகங்களை பார்த்து வெறுத்து ஓடுமா. சத்தியபாத நிலைக்கு உதாரணம் தான் சொல்றாங்க. ஒரு சபையில 40 பேர் உட்கார்ந்து இருக்கோம். அந்த நேரத்தில் எங்கேயாவது ஒரு கல் அந்த சபையில விழுந்தால் அப்போ என்ன செய்வாங்க? இருக்கவங்கலாம் 4 பக்கம் ஓடுவாங்க, அலறிச்சிட்டு ஓடுவாங்க. அதே மாதிரி இந்த உயிருக்கு இந்த சத்தியபாத தகுதி வந்த நிலையிலே உலக இன்பங்களை பார்த்து அஞ்சு ஓடுமா. இந்த உலக இன்பங்கள்லாம் நமக்கு தேவையற்றவை, துன்பம் தருபவை, தீங்கு இழப்பவை என்று உணர்ந்து இந்த உலக இன்பங்களிலிருந்து விலகி ஓடுமா. ஆகவே இந்த நிலை வரும்போது இறைவன் குருவாக நமக்கு வந்து விடுவார். அதுக்கு உதாரணம் சொல்றாங்க, சந்திரன் வளர வளர ஒளி மேலிடுவது போல, அதற்கேற்ப இருள் குறையிறது போல கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த சத்தியமா நிலை வருமா. ஒரே நாள்ல இதுவும் வந்துடாது. ஒரே நாள்ல இருவனுப்பு வராது,
ஒரே நாளில் மலை பரிபாகம் அடையாது, சத்திய பாகம் ஒரே நாள்லேயே வராது. எப்படி சொல்கிறாங்க? அதுக்கு உதாரணம், இப்போ அமாவாசை வரும்போது நாளைக்கு அதற்கு அடுத்த நாள் இருந்து வெளிச்சம் கொஞ்சம் தெரியும், அதுக்கு அடுத்த நாள் இந்த கொஞ்சம் வெளிச்சம் தெரியும், இப்படியே போக பௌர்ணமியில முழு நிலை வரும். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த உலக இன்பங்களிலே ஒரு வெறுப்பு வந்து நாம் இறைவன் நாட தலைப்படுவோம் சொல்றாங்க. கேட்டல் என்பது ஞானத்திலே சரியை, சிந்தித்தல் என்பது ஞானத்திலே கிரியை, தெளிதல் என்பது ஞானத்திலே யோகம், நெட்டை கூடல் ஞானத்திலே ஞானம். கேட்டல்னா என்னன்னா, குருநாதர்கிட்ட நம்ம பதி பசு பாசங்களை பற்றி அந்த இயல்புகளை ஆசிரியர் வாயிலாக கேட்கிறோம். இவையெல்லாம் மாயா காரியங்கள், தனு கரண போன போகங்கள் எல்லாம் மாயா காரியங்கள், அனைத்தும் சடப்பொருள்கள், அவைகளோடு நான் சேர்ந்திருக்கிறேன். அந்த அவை ஆன்மாவுக்கு அந்நியமானவைகள். ஆணவ மலத்தினால் அறியாமைக்கு ஆட்பட்டு ஆன்மாக்கள் தத்துவங்களை வயப்பட்டு துன்புறுகின்றன. ஆன்மா தூல சித்து, சிற்றறிவு உடையது, அறிவித்தால் அறியக்கூடியது. இறைவன் சூக்கும சித்து, அனைத்தையும் அறிபவன், இங்கெங்கு எனாதபடி எங்கும் வியாபித்து இருப்பவன், ஆகாயம் போல எல்லாவற்றையும் ஒருங்கே அறிபவன், உயிர் ஏகதேச அறிவு உடையது. இப்படிப்பட்ட உண்மைகள் எல்லாம் ஆன்மா கேட்டல் ஞானத்தாலே உணர்வோம். இத்தகைய சிவாகம செய்திகளை குருநாதரிடம் ஆன்மா கேட்கும்போது அதற்கு ஒரு திருத்தம் ஏற்படும், கேட்டல் அறிவு உண்டாகுமா, கொஞ்சம் தெளிவு பெறும். ஆசிரியர் இதெல்லாம் விளக்கி சொல்லும்போது இந்த மாணவனுக்கு கொஞ்சம் தெளிவு உண்டாகும். அப்போது ஆன்மாவுக்கு இந்த அனுபவ ஞானம் உண்டாகுன்றாங்க. இறைவன் வியாபகமானவன் என்பதை உணர வேண்டும். வியாபகம் என்றால் ஆகாயம் போல இறைவன் இருக்கிறார். ஆகாயம் எப்படி எல்லா இடத்துலையும் பறந்து இருக்கிறதோ அதுபோன்று இறைவன் எல்லா இடங்களிலும் பறந்து இருக்கிறார். அவர் எல்லா இடமே இல்லை. ஆகவே நாம் எல்லாம் அடிமைகள், உயிர் வர்க்கங்கள்லாம், மற்றவைகள் அவருக்கு உடைமைகள். அனுபவ ஞானம் என்பது இந்த உயிருக்கு உயிரா உள்ளே இருக்கிறாரே இறைவன், எங்கு வியாபித்திருக்கிறாரே அதை உணர வேண்டும். எல்லா இடங்களும் வியாபித்திருக்கிறார் இறைவன். அவர் நம்மோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறார். அவர் நம்மோடு இருப்பதால் தான் நமக்கு இருப்பு இருக்கிறது, நமக்கு அறிவிக்கிறதால் தான் நமக்கு அறிவு விளக்கம் பெறுகிறோம். அவர் உடனாய் இருப்பதால் நம்ம அனுபவம் பெறுகிறோம் என்பவற்றெல்லாம் உணர வேண்டும். அந்நிலையிலே இந்த பிரபஞ்சம் ஆன்மாவுக்கு பொய்யாக தோன்றணும். இந்த செய்தியெல்லாம் குருநாதரிடம் கேட்கும்போது இந்த ஆன்மாவுக்கு இந்த பிரபஞ்ச வாழ்க்கை பொய்யானது என்பதை உணரும். அப்போ கேட்டல் ஞானம் அதோடு முடிஞ்சுவிடும். அடுத்து சிந்தித்தல். அந்த சிந்தித்தல் என்பது ஆசிரியர் கூறியதை கேட்டவற்றை பிரபஞ்ச வெறுப்பு விருப்பு என்று சிந்திக்கணுமா. அதாவது ஆசிரியர் கூறிய செய்திகளை எவ்வித விருப்பு வெறுப்பு இல்லாமல் அவைகளை சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் போது சிவனிடத்திலே மீதூர்ந்த அன்பு உண்டாகும். பெருமானுடைய கருணையை நாம் நினைத்து பார்த்தால் அவர் மேல அதீத பிரியம் உண்டாகும். ஏனென்றால் அவர் செய்திருக்கும் உதவி எல்லா நேரங்களிலும் நம்மோடு ஒன்றா இருக்கிறார். அவர் நம்மோடு இருப்பதால் தான் நமக்கு இருப்பே இருக்குது. நம்ம இருக்கவே முடியுது. அவர் நம்மோடு இருக்கிறதால் தான் நம்ம இருக்க முடியுது. அவர் நமக்கு அறிவிப்பதால் தான் நமக்கு அறிவு விளக்கம் பெறுகிறது. அடுத்தது முக்கியமானது, அவர் நம்மோடு உடனாக இருப்பதால் தான் நாம் எந்த அனுபவத்தையும் பெற முடிகிறது, எந்த செய்தி செய்ய முடிகிறது. அப்படிப்பட்ட செய்திகளை நாம் நினைக்கும் பொழுது பெருமான் நமக்காக, ஏன்னா கேவலத்தில் ஆணவத்தில் கிடைந்தோம், இந்த ஆணவத்தில் கிடைக்கின்ற உயிரை வெளியே எடுத்து அதற்கு ஒரு தனு கரண போகங்களை கொடுத்து உலகத்திலே உழல விடுகிறார். அவருடைய குறிக்கோள் இந்த தனு கரண போகங்களை பெற்று இந்த உயிரானது நம் திருவடியை அடைய வேண்டும் என்ற விருப்பம். ஆனால் நாம் அந்த தனு கரண போகங்களை பெற்ற பிறகு அதை மறந்துவிட்டு இந்த உலக வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதிலே அந்த பற்றை நாம் விடும்போது, உலக பற்றை விட்டால் தான் இறை பற்று கிட்டும். ஒன்றை விட்டால் தான் ஒன்றை அடைய முடியும். வீடு பேறு என்பது என்னன்னா விடுதல் பெறுதல். வீடு பேறு என்றால் விடுதல் பெறுதல். விடுதல் என்றால் உலகை விடுதல், பெறுதல் என்றால் இறையை பெறுதல். ஆகவே நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டே நாம் இறைவன் திருவடி அடைய வேண்டும் என்று முடிந்தால் முடியாது. இறைவன் திருவடி அடைய வேண்டும் என்றால் நாம் இந்த பற்றை விட வேண்டும். அப்போ அந்த அன்பு வரும். பெருமான் செய்கிற உதவியை நினைத்தால் நமக்கு அவர் மீது அன்பு மேலிடும். அப்போ சூரிய ஒளியோடு சேர்ந்து பார்க்கும் கண் ஒளி போல நாம் அவருடைய
சித்தறிவுடைய ஆன்மா அவருடைய அறிவிலே அற்புதமாக கலந்து விடுமா. ஆகவே கேட்டலை சதா சிந்திப்பதாலே இந்த ஆன்மா பெரும் பயன். இறைவனை என்று நமக்கு எந்த செயலும் இல்லை. அவர் இருக்கிறதால நமக்கு இருப்பு இருக்குது. அவர் அறிவிக்கிறார், நாம் செய்கையெல்லாம் அவர் உடனாக இருக்கிறார் என்ற நினைப்பையெல்லாம் சிந்திக்கும் போது அவர் மீது அத்வைத அன்பு வரும், அத்வைதமாக கலந்து விடுவோம். இது சிந்தித்தனால கிடைக்கும் பயன். தெளிதல் சிந்திக்கும் போது இறைவனின் பேரறிவும் தமது சித்தறிவும் ஆன்மாவுக்கு வேறு வேறாக தோன்றும். அதை சிந்திக்கும் போது இறைவனுடைய அறிவு பேரறிவு, நம்முடைய அறிவு சிற்றறிவு என்று இருக்கும். ஆனால் அந்த சிந்தனை தெளிவு பெறும்போது இந்த வேறுபாடு ஒழிந்து ஆன்மா சிவத்தோடு ஒன்றாய் நின்று வேறொன்றில் பற்றின்றாமல் இருக்குமா. தெளிதல் அதான். நம்ம இது வரைக்கும் நம்முடைய அறிவு சிற்றறிவு, பெருமான் அறிவு பேரறிவு அப்படிதான் இருந்தோம். இந்த தெளிதல் நிலையிலே வரும்பொழுது இதையெல்லாம் நாம் உணரும்பொழுது, இந்த உண்மைகளை உணரும்பொழுது நம்முடைய சிற்றறிவு அடங்கி அவருடைய பேரறிவிலே ஒடுங்கிவிடும். அதில் ஒடுங்கும் பொழுது நமக்கு வேறு எதிலும் பற்றில்லாமல் அவர்கிட்ட மட்டும்தான் பற்றிருக்கும். அதேதான் முடிவான நிலை நமக்கு. தெளிதல், அந்த தெளிதல் என்ற நிலையுடைய பயன் நம்முடைய சிற்றறிவு ஒழிந்து பெருமானுடைய பேரறிவில் அடங்கி விடுவோம். ஆன்மா சிவத்தோடு ஒன்றி நின்று வேறொன்றிலும் பற்றே இருக்காதாம். முழுமையாக இறைவன் மேல பற்று இருக்குமா. ஆகவே ஞானத்தால் சிவபெருமான் உலகோடு உயிர்களோடும் இந்த ஞானம் அடைவதால் என்னென்ன உணர்கிறோம் என்றால், இந்த ஞானத்தாலே இறைவன் உலகோடு உயிர்களோடும் தன்மையால் பொருள் தன்மையால் வேறா இருக்கிறான். அதே சமயத்தில் உலகோடு உயிர்களோடும் ஒன்றா இருக்கிறான். அதே சமயத்தில் உலகோடு உயிர்களோடும் உடனாக இருக்கிறான் என்பதெல்லாம் உணரும்போது நமக்கு இந்த அனுபவத்தாலே இவையெல்லாம் உணர்கிறோம். சிந்தித்தல் ஞானத்தாலே சிவபெருமான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருந்து, தனக்கு ஒரு ஆதாரம் இல்லை, அவர் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு ஆதாரம் தேவையில்லை. அவர் தேவையில்லாமே எல்லா ஆதாரங்களும் அவர் செயல்படுத்துவார், எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவார். நம்முடைய நிலை எப்படி போகும்னா, எதிலையும் பற்றில்லாமல் சிவத்திலே பற்று வைப்போம். அதுதான் நெட்டை கூடல். அந்த நிலை வந்தால் நெட்டை என்னன்னா சிவத்திலே ஒன்றுபடுது, அழுந்துதல், சிவ நினைவிலே உறுதியா நிற்றல். அதாங்க நெட்டை. சமாதின்னு சொல்லுவாங்க, அந்த அட்டாங்க யோகத்திலே சமாதின்னுவாங்க. ஆனா நெட்டை என்னன்னா சிவத்திலே ஒன்றுதல், அழுந்துதல், சிவ நினைவிலே உறுதியாய் நிற்றல், அதிலே மாறாம நிற்றல். இந்த நெட்டை நிலையை அடைந்தவரை ரெண்டு வகையா சொல்றாங்க. அதாவது நெட்டையிலே அழுந்தி அதிலிருந்து மீளாது இருப்பவர் ஒரு வகை. நெட்டையிலே போயிட்டாங்கன்னா அந்த நிலையிலிருந்து மீண்டும் திரும்பி வரமாட்டார்கள், அதிலே தொடர்ந்து போய் கொண்டிருப்பார்கள், முன்னேறி கொண்டிருப்பார்கள். ஆனால் மற்றொரு வகையினர் நெட்டை நிலை அடைவார்கள். ஆனால் பழைய பழக்கம் காரணமாக, அந்த பழக்க வாசனை காரணமாக மீண்டும் உலகத்துக்கு அவங்க திரும்பி வருவார்கள். அப்படி வரவங்க மறுபடியும் முயற்சி செய்து அந்த நிலையை அடைய வேண்டும். ஆகவே நெட்டை நிலை ரெண்டு நிலை சொல்றாங்க. ஒருத்தர் நெட்டை நிலையை அடைந்தோர் திரும்பி வராம அதே நிலையில தொடர்ந்து சென்று கொண்டிருப்பார்கள். இன்னொரு வகையினர் நெட்டை நிலை எய்துவார்கள். ஆனால் இந்த பழக்க வாசனை காரணமாக, அந்த பெருங்காய வாசனை டப்பாவிலே பெருங்காயம் தீர்ந்தாலும் வாசனை வீசுவது போல நம்மோடு இருந்த அந்த பழக்க வாசனைகள் கொஞ்சம் மீதம் இருக்குமா. வாசனை அளவுன்னா ரொம்ப தாக்காது, லைட்டா இருக்கும்னு அர்த்தம். அந்த வாசனை காரணமாக நாம் உலகத்தை நோக்குவோமா. அவங்க பழையபடி முயற்சி செய்து நெட்டையினை அடைய வேண்டும் என்றது. ஆகவே சூரியனும் அதன் ஒளியும் போல சிவமும் தானும் சக்தியா ஒன்றா இருக்கிறார். சூரியன் ஒளியும் போல சிவம் அங்கே ஒருமையில் இருமை, தாதான்மைன்னு சொல்றோம். அந்த ஒருமையில் இருமை. நம்ம சூரியனை பார்க்க வேண்டும் என்றால் நீங்க நேரா சூரியனை பார்க்க முடியாது. சூரிய ஒளியை கொண்டுதான் சூரியனை பார்க்க முடியும். சூரியனை நீங்க நேரா பார்க்க விரும்பினாலும் சூரிய ஒளியை கொண்டுதான் சூரியனை பார்க்க முடியும். அதுபோன்று நான் முதலிலே சக்தியை அடைந்துதான் சிவத்தை அடைய முடியும். அப்பா மூலமாக அம்மா, அம்மா மூலமாக அப்பாவிடம் செல்வது போல, சில சலுகைகளை பெறுவது போல, எப்படி சூரிய ஒளி, சூரியனை பார்ப்பதற்கு சூரிய ஒளி மூலமாக நாம் சூரியனை பார்க்கிறோமோ அதுபோன்று சிவத்தை அடைவதற்கு நாம் சக்தி மூலமாக, சக்தியாக திருவுருள், சக்தி என்றால் ஒன்றுதான், திருவுருள் என்றால் ஒன்றுதான். திருவுருள் மூலமாக சிவத்தை அடைய வேண்டும். சிவத்தை முதல் சக்தியை அடைஞ்சாதான் நீங்க சிவத்தை அடைய முடியும். அதனால்தான் ஆன்மா முதல் சக்தியாக திருவுருளை அறிந்த பின் சிவத்தை அறிய நிலை உண்டாகுமா. அதுதான் உதாரணம்.
அம்மா மூலமா அப்பா கிட்ட சில செயலை குழந்தைக்கு பெறுதல் போல அந்த திருவுரு வழியாக சிவத்தை அறிந்து அதனோடு அழுந்துதல் ஆனந்த நிலையம். ரெண்டு நிலை சொல்றாங்க. திருவுரு வழியாக சிவத்தை அறிந்து அதனோடு அழுந்துதல் ஆனந்த நிலை, அதான் முடிவான நிலை. அந்த சக்தியோடு சேர்ற பாருங்க, அது அருள் நிலை. சக்தியை நம்ம சக்தி மூலமாக இறைவனை அடைவதற்கு சக்தியோடு சேருகிறோம் பாருங்க, அது அருள் நிலை. முடிவாக சக்தி மூலமாக சிவத்தை அடைகிறோம் பாருங்க நெட்டையில, அது ஆனந்த நிலைன்றாங்க. அதுவும் முடிவான நெட்டைன்றாங்க. நெட்டை கூடல் என்பது முடிவான ஆனந்த நிலைன்றாங்க. உடம்போடு கூடியிருக்கும் போதே உலகத்தின் தொடர்பின்றி உலக நினைவின்றி சிவத்தில் அழுந்தி சிவானுபவத்திலே திளைத்திருக்கும் நிலைய நெட்டையா. அதுக்கு என்ன ரொம்ப டெபினிஷன் என்ன கொடுக்குறாங்க, உடம்போடு கூடியிருக்கும் போதே உலகத்தின் தொடர்பின்றி உலக நினைவின்றி சிவத்தில் அழுந்தி சிவானுபவத்தில் திளைத்திருக்கும் நிலையே நெட்டை ஆதலால் அது ஆனந்த நிலை என்றாங்க. அருள் நிலையை துரியம் என்றாங்க. துரியம் என்றால் பேருறக்கம். ஆனந்த நிலை துரியாதீதம். உயிர் படங்கள், உயிர் படங்கள் என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை, பொருடனோட இருக்கு. அதே மாதிரி இந்த ஆனந்த நிலையிலே துரியாதீத நிலைன்றாங்க. இந்த ஆனந்த நிலைக்கு செல்வதற்கு தடையாக இருப்பது இந்த பந்தங்கள். நமக்கு இந்த வாசனை, ஆணவ மல வாசனைனா நமக்கு பந்தங்கள். இதுதான் நம்மை இந்த முடிவான ஆனந்த நிலைக்கு செல்ல விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றன. அப்போ அவர்களை அந்த பந்தங்களை எப்படி வெல்ல வேண்டும் என்றால் திரு ஐந்தெழுத்து தான் பெரிய ஆயுதம்ன்றாங்க. இந்த ஆணவ மல வாசனையை போக்குவதற்கு நமக்கு ஒரே ஆயுதம் திரு ஐந்தெழுத்து ஜபம்தான். அதற்கு மிஞ்சிய ஒரு மருந்து கிடையாது. ஆணவ மல வாசனை பற்றரை ஒழிய வேண்டும் என்றால் நாம் தொடர்ந்து இந்த திரு ஐந்தெழுத்தை விதிப்படி உச்சரிக்க வேண்டும். அவர்கள் தகுதிக்குப்படி முதல்ல பார்த்திருக்கோம். தூல பஞ்சாட்சரம் நம சிவாய, சூக்கும பஞ்சாட்சரம் சிவாய நம, முக்தி பஞ்சாட்சரம் சிவே சிவ, இந்த சிவி காரணம் அப்படின்னு நிறைய போகுது. ஆகவே குருநாதர் அவங்கவுங்க பக்குவத்தேற்ப அந்த மந்திரத்தை உச்சரித்து கொடுப்பார், அதை உச்சரிக்க வேண்டும். ஆனால் இப்படி பல நிலைகள் இருந்தாலும் பஞ்சாட்சரத்திலே ஒன்றுக்கொன்று உயர்வு தாழ்வு இல்லை. நமசிவாயமோ சிவாயமோ ஒன்றை விட ஒன்று உயர்ந்ததோ மட்டமோ கிடையாது. நமசிவாயை விட சிவாயனமோ உயர்ந்தே கிடையாது, சிவாயனமோ விட சிவேசு உயர்ந்தே கிடையாது. எல்லாமே ஒரே பலன்தான். ஆனால் நம்முடைய பக்குவத்துக்கேற்ப அந்த மந்திரங்களை குருநாதர் நமக்கு அருள் பாலிப்பார். ஆகவே மந்திரங்களிலே எந்த வித்தியாசமும் இல்லை. அது நம்முடைய பக்குவ நிலையிலே உள்ள குறைபாடுக்கு ஏற்ப அவங்க அதை சொல்லித்தராங்க. பாச ஞானம் பசு ஞானங்களால் இறைவனை அறிய முடியாதுட்டாங்க. அதுதான் முக்கியமானது. பாச ஞானம் என்றால் கருவிகளால் வரக்கூடிய ஞானம். பாசம் என்றால் கருவிகள், கருவிகளால் நமக்கு வரக்கூடிய ஞானம். இந்த ஞானம் உலகத்து பொருள்களை அறியத்தான் உதவும், முடிவான சிவத்தை அறிய உதவாது. ஏனென்றால் இது அழியக்கூடிய பொருளை அறிகிற ஞானம். நம்ம கிட்ட இருக்க கருவிகளும் ஒரு நாள் அழியக்கூடியவை. ஆகவே அழியக்கூடிய உலகத்து பொருள்களை அழியக்கூடிய கருவிகளால் நம்ம அறிந்து கொண்டு வருகிறோம். ரெண்டுமே அழிந்து போகும். நம்மிடம் இருக்கும் கருவியும் அழிந்து போகும். நான் இறந்து விட்டால் என்னிடம் உள்ள கருவிகள் தானா அழிந்து போகும். நான் பார்க்கிற உலக அனுபவங்கள் எல்லாமே தொடர்ந்து எதுவும் இருக்க போறதில்லை. நான் இன்னைக்கு ஒரு பொருளை பார்த்தா அந்த பொருள் நாளைக்கு இருக்குமா என்னன்னு சொல்ல முடியாது, அவையே அழிந்துவிடும். ஆகவே பாச ஞானம் என்பது கருவிகளின் ஞானம் என்பதல்ல, கருவிகளால உயிருக்கு வரக்கூடிய ஞானம். பாச ஞானம் என்றால் கருவிகளுக்கு ஞானம் எடுத்துக்கூடாது, கருவிகளாலே உயிருக்கு வரக்கூடிய ஞானம் பாச ஞானம் சொல்றாங்க. பசுஞானம் என்பது இந்த கருவிகளை இந்த ஆன்மா மனதாலே விலகும், கொஞ்சம் விட்டு விலகும். இந்த கருவிகள் எல்லாம் பொய்யானவை, நிலையில்லாதவை, இவைகளால் நம்ம நிலையான இன்பத்தை அடைய முடியாது என்று கருவிகளிலிருந்து கொஞ்சம் வேறாகும். மனதிலே கருவிகளை நீங்குதுன்னா கருவிகளை பிரித்து வைக்க முடியாது. எல்லாமே கருவிகள் நம்ம உடலில் இருக்கு, அவைகளை எடுத்து தனியாக கைட்டு வைக்க முடியாது. இப்போ கருவிகளை நீங்குவது என்றால் கருவிகளை மனதால நீங்கிறது, அந்த அவற்றின் வசப்படாமல் நம்ம அவற்றை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அப்படி வரும்போது நமக்கு ஒரு தன்முனைப்பு வந்துருமோ.
நான் கருவிகளை விட்டு நீங்கி விட்டேன், அனைத்தும் நான் தான் செய்கிறேன், என்னுடைய இஷ்டத்தாலே கருவிலிருந்து நீங்கி விட்டேன், தன்முனைப்பு வந்து நானே பிரம்மம், எல்லாமே நான் தான் என்ற தன்முனை போறோம். அது பசுஞானம். கருவிகளை நீங்கியதாக ஒரு பாவனையிலே இந்த உயிருக்கு ஒரு தன்முனை போறோம். அதன் மூலமாக ஒரு கர்வம் வரும், நானே பிரம்மம், அனைத்தும் நானே என்ற ஒரு எண்ணம் தோன்றும். அந்த ஞானத்தாலையும் இறைவனை அறிய முடியாது. ஆகவே பதிஞானத்தால் தான் இறைவனை அறிய முடியும். பதிஞானம் என்பது இந்த உலகத்தினுடைய நிலையாமையை உணரும் போது நமக்கு பதிஞானம் தானே வந்துவிடும். பதிஞானம் என்பது தனியா அவர் ஒன்று நமக்கு சொல்றதில்ல, நாம் உணர வேண்டும். நம்முடைய உடம்பு நிலையற்றது, நம்மோடு இருப்பவர்கள் நிலையற்றவர்கள், நாம் அனுபவிக்கிற பொருள்கள் எல்லாம் நிலையற்றவை, இந்த உலகம் நிலையற்றது, எல்லாமே நிலையற்றது. அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இதை உணர்ந்தால் பதிஞானம் தானே வந்துவிடும். இறைவன் ஒருவன் தான் நிலையானவன், எவ்வித மாறுதல் அடையாமல் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பவன். நம்முடைய குறிக்கோள் அவன் திருவடியை அடைய வேண்டும் என்பதே. இப்பொழுதெல்லாம் நாம் அந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம். இறைவன் என்ப வீட்டை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வழியிலே நடக்கிற சம்பவங்கள். இவை எல்லாமே ஒரு நாள் மாறி போகும், எல்லாமே பொய்யானவை என்று இந்த உலக வாழ்க்கையை நிலையாமல் நினைக்கும் போது நமக்கு தோன்றுவது பதிஞானம். அந்த பதிஞானம் வந்துவிட்டால் நமக்கு தானாகவே அந்த ஆத்ம போதம் நீங்கி விடுவோம். இந்த பதிஞானம் நம்மளுக்கு தோன்றும் போது இந்த ஆத்ம போதம் என்ற தன்முனைப்பு நீங்கி விடுன்றாங்க. ஆகவே ஆன்மாவானது சிவமே தனக்கு அறிவிக்கிறது என்றும், சிவமே தன்னை செலுத்துகிறது என்றும், சிவம் தன்னோடு எப்பொழுது இருக்கிறதால தனக்கு இருப்பு இருக்கிறது என்பது உணர்ந்த போது அத்விதமாக கலந்து விடுவோம். அத்விதம் என்றால் பெருமானோடு ஒன்றாக கலந்து விடும். ரெண்டு பொருள் இருக்கும், ஆனா ஒன்று போல தெரியுது, அதான் அத்விதம். அத்விதம் என்பதுக்கு என்ன சொல்றாங்க, பேதமுள்ள இரண்டு பொருள்கள் தம்முள் ஒன்று போல இருப்பது. அத்விதத்துக்கு எளிமையான விளக்கம் என்ன சொல்றாங்க, பேதமுள்ள இரண்டு பொருள்கள் தம்முள் ஒன்று போல தெரிவது. அதாவது இரண்டு பொருள்கள் கலப்பினால் ஒன்றாகும், ஆனால் அதே சமயம் பொருள் தன்மையால் வேறாக இருக்கும். ரெண்டு பொருள் கலப்பினால் ஒன்றாகிவிடும், ஆனால் பொருள் தன்மையால் வேறு வேறாக இருக்கும். இப்போ உடலும் உயிரும் இறைவனும் கலக்கிறாங்க. அத்விதம் என்பது இறைவன் உயிரோடு ஒன்றாக இருக்கிறது, வேற உடனாக இருக்கிறார். இதுல ரெண்டு பொருள் இருக்கு, ஒன்று இறைவன், ஒன்று உயிர். அத்விதம் என்றால் ரெண்டும் கலந்து போகுது, ஒன்று போல தெரியுது. ஆனால் பொருள் தன்மையிலே உயிர் தான், இறைவன் தான். அத்விதமாக இறைவனோடு கலந்தாலும் உயிர் என்றுமே இறைவனாகாது, இறைவன் என்றுமே உயிராக மாட்டார். இரண்டும் வெவ்வேறு பொருள் தான், ரெண்டுமே பேதம் உள்ள பொருள். பேதம்னா இறைவன் பேரறிவு உடையவர், சத்து சித்து ஆனந்தமா இருப்பவர், எல்லாவற்றையும் கருவிகள் எல்லாமே அறிபவர், இப்படிப்பட்ட பெருமைகள் உடையவர். ஆனா நம்ம என்ன, நம்முடைய நிலை என்ன, சிற்றறிவு, கருவியில் இருந்தால் அறிய முடியுது, அறிவிக்க அறிவது, இப்படிப்பட்ட குறைகள் உள்ளது. ஆக பேதமுள்ள இரண்டு பொருள்கள் தம்மோடு கலப்பினால் ஒன்றுபட்டு நிற்கும் நிலை அத்விதம். அதாவது இரண்டு பொருள்கள் கலப்பினால் ஒன்றாயும், ஆனால் அதே சமயம் பொருள் தன்மையால் இரண்டும் வேற வேற இருக்கும். இதுதான் அத்விதன்றாங்க. இந்த மாதிரி பெருமானோடு அத்விதமான கலந்துடுமா உயிர். ஞான நிட்டை முடியாமல் போனால் சிலருக்கு ஞான நிட்டை கூடுவது முடியாமல் போகும். ஞான நிட்டை என்பது உண்மையான நிட்டை, ஞான நிட்டை என்பது உண்மையான நிட்டை. அது முடியாமல் போனால் எளிதாக சித்தி அடைய வழியை ஒன்று சொல்றாங்க. ஒருவேளை ஞான நிட்டை முயற்சி பண்ணுகிறோம், அந்த நிட்டை அடைவதற்கு, அந்த நிட்டை அடைய நம்மால் முடியவில்லை என்றால் அதற்கு ஒரு வழி சொல்றாங்க. என்ன வழி சொல்றாங்கன்னா, பிறப்பு நிலையிலே விஷயங்களை அறிந்து ஆன்மாவுக்கு அறிவித்து நின்ற கருவிகள் இயல்பையும் நம்மோடு இருக்க கருவிகளே உணர வேண்டும். இந்த கருவிகள்லாம் எப்படி நமக்கு கிடைச்சது, இந்த கருவிகள் நாம பெற்றுக்கொண்டோமா, அல்லது நமக்கு வேண்டிய யாராவது கொடுத்தாங்களா, இதெல்லாம் யோசிக்கும் போது இந்த கருவிகள்லாம் நமக்கு தாமாக வரவில்லை, வேறு யாரும் கொடுக்கவில்லை, இறைவன் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். தனு கருண புவன போகங்களை இறைவன் தான் கொடுக்கிறார். அது கூட அவருடைய இஷ்டத்துக்கு கொடுக்கல, கருவிகளை அவர் இஷ்டத்துக்கு நமக்கு கொடுக்கல. நம்முடைய முன்வினை பயன் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ப கருவிகளை இப்பொழுது நமக்கு கொடுக்கிறார் என்பதை உணர வேண்டும். அந்த கருவிகளின் வாயிலாக நாம் அறிகிறோமே, எல்லாமே
உங்களுக்கு அழியக்கூடியவை. நம்ம கருவிகள் வழியாக அறியக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு நாள் அழியக்கூடியவை. ஆகவே இறைவன் ஒருவர் தான் அழியாதவர், நிலையா இருப்பவர் என்பதெல்லாம் உணர்ந்தால் இந்த ஆன்மாவோடு பெருமான் ஒன்றா இருக்க நிலையும் வேறா இருக்க நிலையும் உடனா இருக்க நிலையும் உணர்ந்தால் இந்த ஆன்மாவுக்கு நெட்டை கூடுவதிலே கொஞ்சம் விருப்பம் அதிகமாகும். இந்த உலகத்தின் நிலையாமை, நம்முடைய நிலைமை, இறைவன் நமக்கு செய்து வர உதவிகள், இதெல்லாம் நினைக்கும்போது நம்முடைய இந்த உணர்ச்சி விசேடம்ன்றாங்க. நெட்டை கூட முடியாத போனால் மறுபடியும் இந்த நெட்டை கூடுவதற்கு வேண்டிய உபாயங்கள் இவற்றையெல்லாம் உணர்ந்தால் நமக்கு இந்த நெட்டை கூடுவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும்ன்றாங்க. ஆகவே இந்த காணும் எப்படி இறைவன் எப்படி நம்மளுக்கு உதவுறாரு அதை உணரணும். முக்கியமா காணும் இயல்பனுடைய கண்ணுக்கு உருவத்தை கண் காணும்படி காட்டுவதோடு மட்டுமல்லாமல் ஆன்மா கண்ணோடு சேர்ந்து தானும் காணுது. அதான் காணும் உபகாரம். இறைவன் செய்த 2 உபகாரம், காட்டும் உபகாரம். காட்டும் உபகாரம் என்றால் கருவியலை நமக்கு கொடுக்கிறார், கருவியல் மூலமா நமக்கு அறிவு கொடுக்கிறார், கருவிகளால் நமக்கு அறிவு கொஞ்சம் விளங்குது, அது காட்டும் உபகாரம். காணும் உபகாரம் என்றால் நம்ம காணும், நம்ம கண்ணு காணுது, அது பார்க்கும் திறனெல்லாம் இருக்கு. அது கண் பார்ப்பதோட இந்த ஆன்மாவும் சேர்ந்து கண்ணோட பார்க்குது. அதாவது அதான் எளிமையா சொல்றது என்னன்னா, உயிர் கண்ணை செலுத்துது, இறைவன் உயிரை செலுத்துகிறார். உயிர் கண்ணை செலுத்துது, இறைவன் உயிரை செலுத்துகிறார். இப்ப கண் தானே எந்த பொருளையும் பார்க்காது, கண் சடம், அது தானே ஒரு பொருளை விரும்பி பார்க்காது. இந்த உயிர் தான் கண்ணை அது மேல செலுத்தும். அங்க இருக்குது போஸ்டர், கும்பாபிஷேக போஸ்டர், அதை பாருணும், அல்லது நமக்கு தெரிஞ்சவங்க வராங்க அதை பாருன்னு இந்த உயிர் தான் கண்ணை செலுத்தும். அப்பதான் கண் பார்க்கும். அதுபோன்று நமக்கு அந்த உடனா இருக்கிற உதவி தான் காணும் உபகாரன்றாங்க. வேறா இருக்கிறது காட்டும் உபகாரம். உடனே இருக்கார் பாருங்க, அது காணும் உபகாரன்றாங்க. அவர் அந்த மாதிரி சொல்லினா நமக்கு அனுபவம் நிகழாதுன்றாங்க. அந்த காணும் உபகாரம் இறைவன் செய்யவில்லை என்றால் நமக்கு எந்த அனுபவம் நிகழாதான். இப்போ நான் இப்போ பேசி கொண்டிருக்கின்ற என்னோடு இறைவனும் என்னை அதில் செலுத்தி கொண்டிருக்கிறார். அதனால்தான் நான் செயல்பட முடியுது. ஆகவே இந்த காணும் உபகாரம் காட்டும் உபகாரத்தை விட உயர்வானதுன்றார். ஏனென்றால் அறிவிக்க அறியும் இயல்பனை உடைய உயிருக்கு விஷயங்களை ஆன்மா அறியும்படி அறிவித்தோடு மட்டுமின்றி இறைவன் இந்த ஆன்மாவோடு உடனாய் நின்று அவ்விஷயங்களை தானும் அறிந்து வருகிறார். அதான் நம்மை செலுத்துகிறார், நம்ம கூடயே இருக்கிறார். அதான் சில பேர் கேட்குறாங்க, எங்க இறைவன் நம்ம கூடயே இருக்காரு, நம்ம ஏன் கெட்டது செய்கிறோம், நம்ம ஏன் தீமை செய்கிறோன்றாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, இறைவன் சாட்சியாக தான் இருப்பார். உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லுவார், நீ செய்யறது தவறு என்று நமக்கு ஒரு மனசாட்சி தோன்றும். ஆனால் நம்முடைய இந்த ஆணவமானது என்ன செய்யும், அதெல்லாம் தூக்கி போட்டு நான் நினைச்சது செய்யறது கெட்டதை செய்யும். அப்போ இறைவன் என்ன பண்ணுவார், சாட்சியா இருப்பார். நீ செய்யறத நீ அனுபவிக்க போற, இப்போ நீ கெட்டது செஞ்சா அடுத்த பிறகு நீ அனுபவிக்க போற துன்பம் என்று சாட்சியாக இருப்பார். ஆகவே இறைவன் நம்மோடு இருப்பதாலே நாம் ஏன் தவறு செய்கிறோம் என்பதற்கு விடை அவர் நமக்கு சாட்சியா இருப்பார். உள்ளுணர்வு சொல்லும், நாம் செய்வது தவறு என்று உள்ளுணர்வு சொல்லும். ஆனால் அந்த ஆணவம் அதை அழித்து விட்டு தான் மேலிட்டு அந்த கெட்டதை செய்ய வச்சிடும். ஆகவே இறைவன் எப்பொழுதும் அவர் ஒன்றா இருக்கிறதுனால தான் நம்ம இருக்கவே முடியுது. இறைவன் நம்மோடு ஒன்றா இல்லை என்றால் நம்மளால இருக்கவே முடியாது. வேற இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த காட்டும் உபகாரம் கருவிகள் மூலமா நமக்கு அறிவிக்கிறார். உடனா இருப்பது நம்ம அறிவதற்கு அவருக்கு அறிந்து கொண்டு வருகிறார். ஆகவே அதுதான் எளிமையான உதாரணம். என்ன சொல்லணும்னா, ஒரு ரூம் இருட்டார, அந்த அறையில் ஒரு சின்ன வெளிச்சம் தான் இருக்கு, ஒரு 5 பவர் போட்டிருக்கீங்க. ஒரு மூலையில நீங்க தேடி வந்த பொருள் ஒரு மூலையில இருக்கு, ஆனால் அந்த வெளிச்சம் பத்தலை. நீங்க கதவை திறந்து பார்த்து இந்த பொருள் இல்லைன்னு போயிடுறீங்க. இன்னொருத்தர் வர்றாரு, உங்க அம்மா அப்பா வராங்க, இன்னும் ஒரு லைட்டை, பெரிய லைட்டை போடுறாங்க, டியூப் லைட்டை போடுறாங்க. போடும்போது அந்த வெளிச்சம் அந்த பொருள் மேல படுது, பார்த்து எடுக்கிறீங்க. அப்போ சூரிய வெளிச்சம் பார்ப்பதற்கு வேண்டும், கண் தானா பார்க்கும் திறன் இருந்தாலும் கண் பார்ப்பதற்கு சூரிய வெளிச்சம் வேண்டும், அல்லது விளக்க வெளிச்சம் வேண்டும். முதல் நிபந்தனை. கண்ணுக்கு பார்க்கும் திறன் இருக்குது, நான் நல்லா பார்க்கக்கூடிய கண்ணை உடையவன் என்று நாம் சொன்னாலும் இருட்டிலே நம்ம ஒன்றால் பார்க்க முடியாது. இருட்டிலே நமக்கு இன்னொரு ஒளி வேண்டும், விளக்கு ஒளி இருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். சரிங்க, கண்ணும் பார்க்குது, வெளிச்சமும் இருக்குது. அப்போ பார்வை நிகழ்ந்து கூட நம்ம நினைச்ச பொருள் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. நம் கண்ணுக்கு எப்படி அந்த வெளிச்சம் உதவுதோ அதே மாதிரி நாம் பார்க்கப்படும் பொருள் மேல அந்த வெளிச்சம் படணும்.
நாம் பார்ப்பதற்கு வெளிச்சம் வேண்டும். ஆனால் நம்மால் தேடப்படும் பொருள் மீது அந்த வெளிச்சம் பட்டால் தான் நாம் அந்த பொருளை தேடி எடுக்க முடியும். அதுதான் காணும் உபகாரம் ரொம்ப உயர்வானதுன்றாங்க. காட்டும் உபகாரத்தை விட காணும் உபகாரம் ரொம்ப உயர்வானதுன்றாங்க. ஆகவே இந்த மாதிரி செய்திகளை நாம மறவாது நினைத்திருந்தால் அந்த உபாய நிட்டை அந்த நிலை போகி நம்ம உண்மை நிட்டை அடைவதற்கு நமக்கு ஒரு ஆர்வம் வரும். பழையபடி இந்த ஆன்மாவானது அந்த உண்மை நிட்டையை நோக்கி தலைப்படுன்றாங்க. அப்புறம் பெருமான் குருவா வரும்போது 2 விதமா வருவாருன்றாங்க. ஒண்ணு அதிஷ்டான பட்சன்றாங்க. அதிஷ்டான பட்சம்னா ஒரு செயலை இறைவன் தகுதியுள்ள ஒரு நபர் இடமாக கொண்டு செய்வது, அவரை ஏவி செய்வது. ஒரு செயலை செய்யும்போது அது தகுதியுள்ள நபரை தேர்ந்தெடுத்து அவர் மூலமா அந்த செயலை ஏவி செய்வது, அது அதிஷ்டான பட்சம். அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க? சரியை கிரி யோகத்துக்கு நமக்கு தீட்சை தருகிறார்கள் குருமார்கள். அப்போ இறைவன் அவர்கள் மூலமாக ஏவி அதை செய்கிறார். சரியை கிரி யோகத்துக்கு நம்ம குருமார்கள் தீட்சை கொடுக்குறாங்க. அப்போ இறைவன் அவர்களை ஏவி நமக்கு அவற்றை செய்கிறார். இது அதிஷ்டான பட்சம். ஆவேச பட்சம் என்றால் தகுதியுள்ள ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவருடைய இயல்பை கீழ்ப்படுத்தி தன் இயல்பை மேம்படுத்தி செய்வது. ஒரு நபரை, அதாவது ஒரு சுத்த ஆத்மாவிடம் இறைவன் சென்று விடுவார், அவரை குருவாக அனுப்பி வைப்பார். அப்போது அவர் இயல்புலாம் போயிடுமா. அந்த ஆத்மா வருது, சுத்த ஆத்மா நமக்கு குருவா வருகிறாரே, அவருடைய இயல்பு கீழ்பட்டு விடும், இறைவன் இயல்பு மேம்பட்டு விடும். அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாங்க? பேய் பிடித்தவன் செயலெல்லாம் பேயின் செயல் ஆவது போல. ஒருவனை பேய் பிடித்து விட்டால் அவங்ககிட்ட நடக்கிற செயலெல்லாம் பேயின் செயலா ஆகிவிடுன்றாங்க. அது மாதிரி இது ஆவேச பட்சம்ன்றாங்க. அதிஷ்டான பட்சம் என்பது அவரை ஏவி செய்வது, ஆவேச பட்சம் என்பது அவருடைய இயல்பை கீழ்ப்படுத்தி சிவத்தின் இயல்பை மேம்படுத்தி செய்வது. இதுக்கு உதாரணம், ஒரு பேய் பிடித்தவருக்கு அவருடைய இயல்பெல்லாம் இருக்காது, பேயின் இயல்பா இருக்கும். ஆனா இன்னொன்னு சொல்றாங்க சிவஞான போகத்துல, அப்படியே ஒருவரை ஒரு பேய் பிடித்துன்னு வச்சுங்க, பேயின் செயல் தான் அவர்கிட்ட வெளிப்படும். உண்மைதான். ஒருத்தரை ஒரு பேய் பிடிச்சிருதுன்னா பேயின் செயல் அவர்கிட்ட வெளிப்படும். அது உண்மை, நம்ம இந்த பார்க்குற உண்மை அது. ஆனா இன்னொரு இடத்துல வேற மாதிரி சொல்றாங்க. எப்படின்னா, ஒருவருடைய என்ன தன்மை இருக்குதோ அதை தான் அந்த பேய் பிடிச்ச தன்மை விளக்குமா. ஒருவருடைய என்ன தன்மை உள்ளதோ அந்த தன்மைக்கு ஏற்பதான் அந்த பேயின் செயல் இருக்குமா. அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க? இப்போ ஒருத்தர் பிறவிக்கூடன் பார்வை இல்லை அவனுக்கு, அவனை ஒரு பேய் பிடிக்குது. அந்த பேய் எப்படின்னா ஒரு இளம் வயது ஆத்மாவுடைய பேய், நல்லா கண்ணு தெரியுற பேய், ஒரு இளம் வயது 30 வயது இறந்துட்டான்னு வச்சுங்களேன் ஒருத்தன். அந்த ஆத்மாவுடைய பேயானது இந்த பார்வை குருடனை பிடிச்சிக்குது. அப்ப பார்வை குருடனை பேய் பிடிச்சாலும் அவனுக்கு பார்வை வருமா என்ன? வராது. அப்போ பேய் பிடிச்சவன் செயல் போல இருக்கும் என்றாலும், ஆனா இன்னொரு இடத்துல வேற மாதிரி சொல்றாங்க, ஒருவருடைய என்ன தன்மை உள்ளதோ அதை தான் விலைக்கு கொடுக்குமா பேய். அப்ப பேய் பிடிச்சா அவன் கண் பார்வை உடனே வந்துடுவார். அந்த பேயானது கண் பார்வை உள்ளவனுடைய பேய், ஆனால் இவன் பார்வை இல்லாதவன். அந்த பேய் இவனை பிடித்துக் கொள்கிறது. ஆனாலும் இவனுக்கு கண் பார்வை வராது, அவங்ககிட்ட இருக்க தன்மை தான் விளக்குன்றாங்க. ஆகவே இது ஒரு சொல்றாங்க, இந்த பேய் பிடிச்சாலும் 2 விதமா இப்ப நம்ம கிட்ட சொல்றது உதாரணம், பேய் பிடிச்ச செயலெல்லாம் பேயின் செயல் ஆவது போல இந்த ஆவேசபட்சம். அந்த ஆத்மா குருநாதரா வருகிறாரே, அவருடைய இயல்பை கீழ்ப்படுத்தி விடுவார் சிவபெருமான், தன் இயல்பை மேல்படுத்தி விடுவார். அதனால்தான் நம்ம குருவை சிவபெருமான கூறினம் நந்தின்றோம். குருவாக வருபவர் சாதாரண நம்மை போன்ற மனித வடிவில் இருந்தாலும் அவர் சாத்தா சிவபெருமான் தான் சொல்றாங்க. அதனால்தான் குருவே சிவபெருமான கூறினம் நந்தி அப்படின்றாங்க. தெளிவு குருமே காண்டால் அப்படின்னு சொல்றாங்க. குருவுக்கு இருக்கிற மதிப்பு நம்ம சைவத்துல இருக்கிற மாதிரி வேற எதுலையும் இல்லைங்க. ஏனென்றால் குரு லிங்க சங்கம வழிபாடு, குரு லிங்க சங்கம வழிபாடு 3 நமக்கு முக்கியன்றாங்க. குருவை சிவனாக வழிபட வேண்டும். அவர் மனித ரூபத்திலே வந்தாலும், நம்மை போன்ற மனித உருவத்தில் இருந்தாலும் அவர் சிவனுடைய அருளை முழுமையாக பெற்றவர். ஆகவே அவர் சிவனுக்கு இணையானவர். அவரை சிவமாக பார்க்க வேண்டும், சிவலிங்கத்தை சிவமாக பார்க்க வேண்டும். எங்கும் இருக்கிற சிவபெருமான் இந்த சிவலிங்க மூர்த்தத்திலும் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார் என்ற உணர்வோடு அதை நாம் வணங்க வேண்டும். அது ஏதோ ஒரு கல் அப்படி செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்காம,
எல்லா இடங்களிலும் இருக்கின்ற சிவபெருமான் இந்த சிவலிங்க மூர்த்தத்திலும் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார் என்ற உணர்வோடு வழிபட வேண்டும். சங்கமம் என்ற அடியார்கள் இடம் விட்டு இடம் பெயர்த சங்கமம் சொல்றாங்க. இப்ப பத்திர இதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அடியில் கண்ட தாவர சங்கம சொத்துக்கள் என் பிள்ளைக்கு சேர வேண்டியதுன்னு எழுதுவாங்க. பத்திர இதுக்குள்ள அடியில் கண்ட என்னுடைய ஆயுளுக்கு பிறகு அடியில் கண்ட என்னுடைய தாவர சங்கம சொத்துக்கள் என் பிள்ளைக்கு சேர வேண்டும் எழுதுவாங்க. தாவரம் என்றால் நிலையானது. இப்போ பயிரிட்டு இருக்கும், நெல் பயிர் மரம் அதெல்லாம் அப்படியே நிலையா இருக்கும், போகாது, இடம் விட்டு இடம் போகாது. தாவரம்னா நிலையானது, வீடு நிலம் இதெல்லாம் தாவர சொத்துக்கள். இம்மூவ் ப்ராப்பர்ட்டி, வீடு ஒரு நிலையான இருக்கிற இடம், அது இடம் விட்டு இடம் பெயராது. நிலம் இடம் விட்டு இடம் பெயராது. இதெல்லாம் தாவர சொத்துக்கள். சங்கம சொத்துக்கள்னா காரு, மோட்டார் சைக்கிள், இந்த மற்ற மூவபிள் எது இடம் விட்டு இடம் பெயருமோ அதெல்லாம் சங்கம சொத்துக்கள்னுவாங்க. அது மாதிரி சங்கமம் என்றால் அடியார்கள் இடம் விட்டு இடம் போய்கொண்டே இருப்பார்கள். அவங்களுக்கு ஏன் அடியார்கள் என்று பெயர் வந்தது என்றால், இப்பொழுது இறைவன் திருவடியே தங்களுடைய குறிக்கோளாக நினைத்து கொண்டு, தங்கள் நினைவிலை இறைவன் திருவடியே நினைத்து கொண்டு வாழ்வதாலே அவங்களுக்கு அடியார்கள் சொல்றாங்க. மேலும் அவர்கள் ஓரிடத்துல இல்லாமல் பல இடங்களுக்கு சென்று கொண்டிருப்பார்கள். எங்கெங்கெல்லாம் ஆலயங்கள் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் சிவமூர்த்தங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று பெருமானை வழிபட்டு புகழை போற்றி வருவார்கள். அதனால தான் அவங்க சங்கமம் சொல்றாங்க. ஆகவே குருலிங்க சங்கம வழிபாடு மாதிரி நமக்கு அந்த சிவபெருமான் ஆவேசிக்கப்பட்டிருக்காரே, அவர் நம்மை போன்ற மனித உருவிலே இருந்தாலும், அந்த குருவானவர் நம்மை போன்ற மனித உருவிலே இருந்தாலும் அவர் செயல் அவர் செயல் ஆகாது, சிவன் செயல் தான். குருவாக வருபவர் செயல் அவர் செயல் ஆகாது, அது சிவன் செயல் தான். சிவபெருமானே குருவாக அருள் புரிகிறான் என்பதை உணர வேண்டும். அப்புறம் உயிரின் பக்குவம், நம்ம பக்குவம் எப்போ அடைஞ்சோன்னு யாருக்கு அறிவாங்க? இப்போ நம்மளும் ஆணவம் இருக்கு, இந்த ஆணவம் பக்குவம் அடைஞ்சு விட்டதுன்ற யார் அறிவார்கள்? நம்ம தான் அறிவோம். நம்ம கூட இருக்க இறைவன் அறிவார், நம்ம கூட அறிய முடியாது. ஏன்னா நமக்கு சித்தறிவு, ஆணவம் நம்ம கிட்ட இருக்கிறதே நமக்கு தெரியாது. ஆனா இந்த பக்குவத்தை அறிவது யாருன்னா சிவபெருமான் தான் அறிவார். ஏன்னா சிவபெருமான் தான் நம்மோடு எப்பொழுதும் நம்ம கூடயே இருக்கார். இந்த ஆணவம் இந்த உயிரிடம் பக்குவம் அடைஞ்சிருந்தா இல்லையா என்பதை நம்மால கூட அறிய முடியாது. ஏனென்றால் ஆணவம் நமக்கு பிடிச்சிருக்கா என்பதே நமக்கு தெரியாது. அதனால்தான் நம்ம இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆணவம் நம்மகிட்ட இருக்கு என்பதை நமக்கு அறியாமல் நம்ம பல வித செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஆணவம் நம்மிடம் இருந்து நீங்கி விட்டதா, அது பற்றுத்தன்மை குறைந்து விட்டதா என்பதை யார் அறிவார்னா நம்மோடு எப்பொழுது இருக்கிற இறைவன் தான் அறிவாருன்றாங்க. அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க, ஒரு வீட்டில் ஒரு 10 பேர் வசிக்கிறாங்க, ஒரு வீட்டில் 10 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தருக்கு ஜுரம். அந்த ஜுரத்தை அந்த வீட்டில் 10 பேர்களும் அறிவாங்க. அந்த ஒரு பையனுக்கோ பிள்ளைக்கோ ஒரு ஜுரம் வந்துடுது, கடுமையான ஜுரம். அந்த வீட்டில் உள்ளவங்க பூரா அதை அறிவார்கள், நம்ம பிள்ளைக்கு ஜுரம் வந்துடுது. அதே தெருவில் ஒரு 10 வீடு தள்ளி இருக்கார் ஒரு நண்பர், இந்த வீட்டுக்கு நண்பர், அவருக்கு தெரியாது. ஒரு வீட்டில் ஒரு 10 பேர் வசிக்கிறாங்க, அந்த வீட்டு பிள்ளைக்கு ஒரு கடுமையான ஜுரம் வந்துடுது. அதை யார் அறிவார்கள்? அந்த பிள்ளையோட அந்த வீட்டில் வசிப்பவர்கள் தான் அறிவார்கள். ஆனா அந்த வீட்டுக்கு நெருக்கமான நண்பர் இந்த ஒரு 10 வீடு தள்ளி வசிக்கிறார் அதே தெருவில், அவர் அறிய மாட்டார். அதுபோல நம்மிடம் ஆணவ மலம் பக்குவம் அடைஞ்சுடுதா தேய்ந்துடுதா என்பதை வேற யாரும் அறிய முடியாது, நமக்குள்ள இருக்க சிவபெருமான் தான் அறிவார். அதுதான் இந்த உதாரணத்தை சொல்றாங்க. ஆகவே இந்த வினைப்போகம் கொடுத்தே நமக்கு அந்த பக்குவத்தை கொண்டு வர்றார். வினைப்போகமே நம்ம பக்குவத்துக்காக தான் கொடுக்குறாரு. இந்த உடல் தனுகரண போன போகங்கள்லாம் நம்ம பக்குவம் அடையதான் நமக்கு தொடர்ந்து பல பிறவிகளை கொடுத்து கொண்டு வருகிறார். அப்போ எப்படி ஆணவம் நம்ம கிட்ட தேயுது என்பது அவர் தான் அறிவார், வேற யாராலும் அறிய முடியாது, நம்மாலே அறிய முடியாது. நம்மோடு இருக்கும் சொந்தங்களாலோ பந்தங்களாலோ அப்பா அம்மாக்களோ யாராலையும் நம்முடைய அந்த ஆணவ மனம் தேய்ந்து விட்டதா இல்லை என்பதை யாராலும் அறிய முடியாது. அது நம்மோடு உயிருக்கு உயிராக இருக்கும் இறைவன் தான் அறிவார் அப்படின்றாங்க. ஆகவே இந்த ஆணவ மனம் படிப்படியாக நீங்கும் போதும் நமக்கு இறைவனை ஒப்பு மலபரிபாகம் சத்தியவாத நிலையெல்லாம் வருன்றாங்க. ஆகவே வந்தால்தான் இந்த உயிரானது அந்த நெட்டை நிலைக்கு செல்லும். இந்த பக்குவம் வரும்போது குருவாக வந்து விடுவார். நமக்கு பக்குவம் வந்துவிட்டு தெரிந்தால் இறைவன் ஒரு சுத்த ஆத்மாவை ஆவேசித்து ஒரு ஒரு குரு இருப்பார். நம்ம ஊர்லேயே கூட இருப்பார், ஒரு குரு மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆத்மா இருக்கும். நாமும் தினமும் அவரை பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை ஆவேசித்து
ஆவேசித்துனா அவருடைய அந்த உயிரின் இயல்பை கீழ்ப்படுத்தி சிவனுடைய இயல்பை மேல்படுத்தி அவர் மூலமா நமக்கு வந்து அருள் பாலிப்பார். அதுதான் அந்த குருவாக வந்து ஞானத்தை உணர்த்துவார் அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே உயிருக்குள்ள இருக்கும் அந்த ஆணவமல நோயின் தன்மையை சிவன் தான் அங்கே அறிவார். வேற யாராலும் அறிய முடியாது, நம்மாலே அறிய முடியாது, நம்மோடு இருப்பவர்களும் அறிய முடியாது, பெருமானால் மட்டும்தான் அறிய முடியும். ஞானகுரு தான் யாவருக்கும் மேலானவர். ஞானகுரு தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர் சொல்றாங்க. இப்ப ஞானி வந்து சரியை கிரியை யோகம் மூன்றுக்கும் அதிகாரி. ஞான நிலையில இருக்கவங்க சரியை செஞ்சு வைக்கலாம், கிரியை செஞ்சு வைக்கலாம், யோகத்துக்கு அதிகாரி. அவங்க ஞான நிலையில இருக்கக்கூடியவர்கள் இந்த மற்ற மூன்றுக்கும் அதிகாரி. யோகத்துல இருக்காங்க பாருங்க, அவங்க மற்ற இரண்டுக்கு தான் அதிகாரி. கிரியில இருக்காங்க பாருங்க, அவங்க அது கீழ்நிலைக்கு தான் அதிகாரி. சரியில இருப்ப சரீருக்கு மட்டும்தான் அதிகாரி. சரீர நிலையில் இருக்க ஞானி சரீருக்கு மட்டும்தான் அதிகாரி. கிரியில இருக்கிறவர் கிரியை சரி ரெண்டுக்கு அதிகாரி. யோகத்தில் இருப்போர் யோகம் கிரியை சரி மூன்றுக்கு அதிகாரி. ஞானத்தில் இருப்போர் தான் நான்குக்கு அதிகாரி. சரி கிரியை யோக ஞானம் என்பது நான்குக்கும் அவர் தான் அதிகாரி. அப்போ ஞான குரு தான் அனைத்துக்கும் உயர்ந்தவர். அப்புறம் குருவிலே 2-3 குரு சொல்றாங்க. வித்யா குரு, கிரியா குரு, ஞான குரு. வித்யா குருனா நம்ம எல்லாம் என்ன எடுத்துக்கலாம்? வித்யானா நம்ம அந்த சாஸ்திரங்களை போதிக்கிறோம், வித்தையை கற்பிக்கிறோம். வித்யானா வித்தையை கற்பிப்பது. நம்மலாம் வித்யா குரு, ஆசிரியர்களாக வித்யா குரு. பள்ளிக்கூடத்தில் இருக்க ஆசிரியர்கள், காலேஜ் ப்ரொஃபஸர், அவங்கெல்லாம் வித்யா குரு, வித்தையை கற்பிப்பவர்கள். கிரியா குருன்னா இந்த சரிய கிரிய யோகத்துக்கு அதை தீட்சை தராங்களா, அதுக்கெல்லாம் ஒரே பேர் கிரியைன்னு சொல்லுவாங்க. சரிய கிரிய யோகத்துக்கு அதை சரிய கிரிய யோகம் மூன்று கிரியை என்ற பொதுப்பெயர்ல சொல்லுவாங்க. அந்த தீட்சை தராங்க பாருங்க, அவங்களுக்கு பேரு கிரியா குரு. ஆசிரியர், நம்மை போன்ற ஆசிரியர்கள், பள்ளிக்கூட ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், அவங்க வித்யா குரு. கிரியா குரு என்பவர் தீட்சை கொடுக்கிற குரு. அதை சரியை கிரிய யோகம் மூன்றுமே கிரியை என்ற சொல்லால பொதுவாக சொல்லுவாங்க. அந்த தீட்சையை கொடுக்கிற குரு வந்து கிரியா குரு. எல்லாவற்றுக்கும் உயர்ந்த ஒரு ஞான குரு. அவர் தான் கடைசியா நமக்கு குருவாக வருபவர். நம்ம 3 பேர் இருக்கோம். நம்ம விஞ்ஞானகலர், பிள்ளையாகலர், சகலர். விஞ்ஞானகலர் ஆணவமல வாசனை தான் இருக்கும். அவங்கள ஆணவம் தாக்காது. ஏனென்றால் வாசனை அளவுன்னா பயன்படாது. எப்படி பெருங்காய தீர்ந்த பிறகு பெருங்காய டப்பாவிலே வீசுகின்ற வாசனை சமையலுக்கு பயன்படாதோ, அது மாதிரி இந்த விஞ்ஞானங்களுக்கு ஆணவமல வாசனை என்பது அவர்களை தாக்காது. காலி பெருங்காய டப்பாவிலே இருக்கிற வாசனை எப்படி சமையலுக்கு பயன்படாதோ, அது மாதிரி விஞ்ஞானிகள் இருக்க அந்த ஆணவமல வாசனை அவர்களை தாக்காது. அவங்களுக்கு என்ன பண்ணுவார் இறைவன்? அவங்க உள்ளுக்குள்ளே உணர்த்தி விடுவார். அவங்களுக்கு உயிருக்குள்ளே இருந்து ஞானத்தை உணர்த்தி விடுவார். பிரளயாகலருக்கு அவங்களுக்கு ஆணவமலம் சிறிது தாக்கும். அவர்களுக்கு இறைவன் தன்னுடைய உருவ திருமேனி, அதாவது 4 கைகள், நீலகண்டம், மான், மடு எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு உண்மையான உருவிலே அவங்க முன் தோன்றி அவங்களுக்கு ஞானத்தை உணர்த்துவார். நம்மை போன்ற சகலருக்கு நம்மை போன்ற ஒரு மனித உருவிலே உள்ள ஒரு சுத்த ஆத்மாவை ஆவேசித்து அவர்கள் மூலமாக நமக்கு வந்து ஞானத்தை உணர்த்துவார். தன்மை முன்னிலை படர்க்கின்றார். தன்மைனா விஞ்ஞானங்களுக்கு உள்ளுக்குள்ளே உணர்த்தி விடுவார். படர்க்கை என்றால் தன்மை, முன்னிலை படர்க்கை. முன்னிலை என்றால் தானே தன்னுடைய உருவத்தை நேராக காட்டிக்கொண்டு அருள் பாலிப்பார் பிள்ளையாகலருக்கு. படர்க்கை என்றால் இன்னொரு ஆத்மாவை நம்மை போல இருப்பார் ஒருவர், நம்ம ஊர்ல கூட அவர் இருப்பார். அவர் மூலமாக ஆவேசித்து அவர் மூலமாக நமக்கு ஞானத்தை உணர்த்துவார். இந்த அளவிலே நாம் இன்னும் போன இந்த நேரம் அம்மா நிறுத்திடலாங்களா? அம்மா பிரேமா நிறுத்திடலாங்களா? சரி, ஒரு வகுப்புல இன்னும் ஒரு வகுப்பு அல்ல 2 வகுப்புல முடிச்சிடலாம் மீதிய. சரி, இந்த அளவிலே நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய் நம்ம மிக அருமையான கருத்தை எடுத்து சொன்னீங்க. இன்னைக்கு யமுனாமா வந்து யமுனாமா பேசுங்கம்மா. போயிட்டீங்களா யமுனாமா? நீங்க பேசுங்கம்மா, ஒரு வார்த்தை கேட்ட வச்சு சொல்லுங்க. எப்படி இருந்தது? வித்யாகுரு, அவங்களும் வித்யாகுரு தாங்கய்யா.
அப்படிங்களா? சந்தோஷம் சந்தோஷம். சிவா சிவா ஐயா, திருவடி வணக்கங்க ஐயா. வணக்கம்மா வணக்கம்மா. எங்கம்மா அடியேன் எடுக்கிறீங்க வகுப்பு? ஐயா, நான் எங்க தாராபுரத்துல எடுக்கிறீங்க? தாராபுரம், பழனிக்கு பக்கத்துல தாராபுரங்க. நம்ம திருவாரூர் ஆதீனம் எடுக்கிறீங்களா? திருவாவடுதுறை ஆதீனத்துல முதல்ல எடுத்துட்டு இருந்தாங்க ஐயா. இப்போ கோபி போக மாட்டீங்க அங்க இருந்து, அதனால நிறுத்திட்டாங்க ஐயா. ஓஹோ. திருவடி வணக்கங்க ஐயா. நான் கடைசியில வணக்கம் தான் வணக்கம். உரை கேட்டேன். நல்லதும்மா. குருநாதருடைய வகைகளை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. யோக நல்லதும்மா. குரு வித்யா எல்லாமே நல்லா சிறப்பா நம்ம அடியார்களுக்கு என்ன தெரியணுமோ அதெல்லாம் விளக்க சொல்லி கடைசியா நான் கேட்ட வரைக்கும் நல்லா நிறைய கருத்துக்களை சொன்னீங்க. ரொம்ப நல்லதும்மா. நல்லதுங்க. இன்னும் வாய்ப்பு எனக்கு நல்லது. குறைவு, பள்ளிக்கூடம் போறனால. இன்னைக்கு எனக்கு லீவுங்கிறனால முடிஞ்சதுங்க ஐயா. சரி, யூடியூப்ல கேட்டுக்கம்மா, யூடியூப்ல கேட்டுங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. சரி. மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. சிவாய நம்ம ஐயா. நல்லது. வணக்கம்மா, நன்றிம்மா, வணக்கம்மா, வணக்கம். சிவாய திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு வந்து ஐயா, நம்ம எப்படி அந்த சிவபெருமானோட ஒன்றை கலக்கணும்ன்ற அந்த தத்துவத்தை தான் இன்னைக்கு எடுத்து அழகா கொடுத்தாரு. அதாவது ஆகங்கள் சிவபெருமானுக்கு மட்டுமே முக்கிய தவம் கொடுக்கிறது அப்படின்னாரு. பதிஞானம் பெற்றால் மட்டும்தான் நமக்கு சமயம் சொல்லிடுது. பதிஞானம் பெற்றால் தான் நம்ம வந்து இறைவனோட கலக்க முடியும் அப்படின்னு ஐயா சொல்றாரு. சிவபெருமான் அதற்கு ஞானம் தான் ஒரு வேணும். அதுக்கு என்னென்ன தகுதி எல்லாம் வேணும்? ஒரு வேட்கை வேணும். ஒரு வேட்கை இருந்தாதான் நமக்கு வந்து அந்த ஒரு அதிர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலை வேணும். இப்பதான் என்னன்னு இல்லையா, அந்த எந்த நீங்கி ஞானத்தை அடைய முடியும் இல்லையா, அந்த அழகா எடுத்து சொன்னார் ஐயா. இந்த வந்து சத்தமா இருக்கு, என்னாச்சு? நீங்க இந்த உலக வாழ் வந்து ஒரு பந்தத்தால் தான் இல்லாட்டி உங்க குரல் கேட்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் மியூட் பண்ண சொல்லிருங்க. மீட் போட்டுதான் இருக்கிறாங்க எல்லாருமே. இந்த உலக வாழ்க்கை வந்து ஒரு பந்தத்தால் தான் நம்ம பிடித்து கொண்டிருக்கிறோம். அந்த பந்தத்துலதான் மாட்டிக்கொண்டிருப்போம். அப்போ நமக்கு என்ன வேணும்? ஒரு ஞான மார்க்கு வேணும். அது முகம் மொத்தம் மிக இன்றியமையாதது. அந்த ஞான மார்க்கு எப்படி வரணும்னா, அந்த உலக வாழ்க்கை நிலையானது இல்லை என்று உணரணும் நம்ம. அப்ப நம்ம உணர்ந்து இந்த நிலையில இருந்தோம்னா தானாகவே ஞானம் வந்து விடும் அப்படின்னு ஐயா சொன்னாரு. அப்ப அந்த இருவினை ஒப்பு எப்படி வரும்? அது இரண்டையும் எப்படி சமமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, நம்முடைய பல பிறவிகளோட ஜென்ம வினைகளால் தான் அந்த இன்பம் துன்பம்லாம் வருகிறது. நம்ம நினைப்போம், நமக்கு ஒரு துன்பம் வந்துட்டா என்ன நினைப்போம்? உடனே நமக்கு வந்து என் பெருமானி இதை எனக்கு கொடுத்த அப்படின்னு கேட்போம். அது தவறு. சிவசிவா, இந்த வேற சத்தம் வேற. இந்த இது துன்பம் வந்து நாம பல பிறவிகள் செய்த வினைகளால் தான் நமக்கு வருகின்றது. நம்ம உணர்றதே கிடையாது. எல்லாம் பெருமான் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த இன்பமும் துன்பமும் நாம செய்த வினை பயன்மா தான் நமக்கு கிடைக்கிறது அப்படின்றத ஐயா அழகா எடுத்து கொடுத்தாரு. இதுதான் பிரசாத புத்தி அப்படின்னு சொல்றாரு. பிரசாத புத்தினா என்னன்னா, ஒரு கடையில தேங்காய் பழம்லாம் வாங்குறோம், அதை வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் பண்றோம், அது கோயில் எடுத்துக்கொண்டு கொடுக்குறோம் இல்லையா. அப்ப சாமி கிட்ட கொண்டு கொடுத்தது என்ன பண்ணும்? அதுக்கு மட்டும் ஒரு பொருளா நினைச்சோம், எல்லாமே உலக பொருளாவே மாய நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது எடுத்துன்னு போய் சாமி கிட்ட நெய்வேத்தியம் பண்ணிட்டு அவன்கிட்ட இந்த ஐயர் கொடுக்க அப்புறம் அருள் பிரசாதம் நம்ம கண்ணில் ஒட்டிடும் இல்லையா. அதுதான் பிரசாத புத்தி அப்படின்னு நம்ம ஐயா எடுத்து கொடுத்தாரு. பாட்டு எடுத்து கொடுத்தாரு. கேடு மாக்கும் என்ற ஒரு பாடலையும் அழகா பெரிய பிராணத்துல ஒரு பாடலையும் எடுத்து கொடுத்தாரு. இந்த இருவினைகள் கூட யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம மாதிரி இருக்கிற அடியாருக்கெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கிறாரு. நினைச்சு பார்த்தேன், நமக்கா வரப்போகுது அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். அது அழகா சொன்னாரு. இருவினை ஒப்புவது வெய்யடியாருக்கு கண்டிப்பா சீக்கிரமா வந்துடும் அப்படின்னாரு. அதுதான் மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதம் அப்படின்ற கருத்தெல்லாம் எடுத்து அழகா கொடுத்தாரு. எது எத்தனை பங்கு இருக்குன்றதை கொடுத்தாரு. இது அரை பங்கு இருக்கும், இது அதுல வந்து 3/4 பங்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் அழகா எடுத்து விளக்கம் கொடுத்தாரு. அதாவது மலபரி பாகம் வந்து 4 நிலையில வரும்னு சொன்னாரு. ஆணவ கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும். இந்த மலபரி பாகம் 4 நிலையில வரும்னு தான் அது விளக்கப்படுத்த கொடுத்தாரு. அது சக்தி நிவாதம் வந்து ஒரே இடத்துல நம்ம நிகழக்கூடியது. இந்த 3மே மலபரி பாகம் இருமைக்குள்ள ஒரே இடத்துல நிகழக்கூடியது என்று அழகா எடுத்து கொடுத்தாரு. திரோதர சக்தி வந்து ஆதிசக்தி தான். அந்த திரோதர சக்தி நம்ம கொடுக்கறது பெருமாள் அப்படியேதான். அவ மூலியமா தான் நம்ம எல்லாத்தையும்
அந்த இது பண்றது, இந்த சக்தியை கொடுக்கறது அந்த திரோதான சக்திக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் இந்த கேட்டல் சிந்தித்தல் அப்ப அழகா கொடுத்தாரு. கேட்டெல்லாம் வந்து பதிய பாசம் என்ன, அது நம்ம யார் மூலியமா கேட்கிறோம், ஆசிரியர் மூலமா கேட்கிறோம். அப்ப வந்து நம்ம ஆணவ மனது கொஞ்சம் கொஞ்சமா தேய்கின்றது இல்லையா, அந்த ஆணவத்துல எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தேயுது, அந்த ஒரு அனுபவ நிலை வரும். நம்ம அனுபவ நிலை வந்து முதல்ல வந்து கேட்கணும். அந்த கேட்டு 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 அதுக்கப்புறம் நம்ம என்னது அதை சிந்திக்கிறோம். அந்த சிந்திக்க கூட தான் இறைவன் வந்து எல்லா இடங்களும் வியாபித்து இருக்கிறான் அப்படின்ற அந்த நினைப்பு வரணும் நமக்கு. அப்ப சிந்தித்துனே இருந்த விருப்பு வெறுப்பு நம்மளை விட்டு போயிடும் இல்லையா. கொஞ்சம் காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் பெற்று அந்த விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கிற மாதிரி ஒரு நிலை வரும் நமக்கு. இறைவன் நம்மளோட தான் இருக்கிறார் அந்த நினைப்பு வந்துடும். அது உணர்ந்து 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 நம்ம அப்படியே பெருமா நம்மளோட உடனா இருக்கிற அந்த நினைப்பு வந்தாலே நம்ம வந்து என்ன பண்ணா இறைவனை திருவடியை அடையறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. அதை சிந்திக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் சிந்திச்சுதான் அப்புறம் என்னது நெட்டை கொடுணும். அதை நினைச்சு நம்ம நெட்டை கொடுணும். பெருமானோட நம்ம வந்து ஆனமனா கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து நமக்குள்ள இருக்கிற அந்த சிவபெருமான் நமக்குள்ளே இருந்தோம்னா உணர்த்துறாருன்னு அந்த நெட்டை கூடணும். அப்பதான் ஒன்றரை கலக்க முடியுன்றத. அப்போ ஆனமனா கொஞ்சம் கொஞ்சமா தேய்ஞ்சிரு இல்லையா. அப்போ வந்து இறைவன் வந்து நமக்கு வந்து தானாவே வந்து நமக்கு வந்து பக்குவ நிலைக்கு வரும்போது நம்மளை தேடி வருவார். அவர் மூலமாக தான் நமக்கு உணர்த்துவார். அப்பதான் குரு நிறைய எடுத்து கொடுத்தாரு ஐயா. அதுக்கப்புறம் நிறைய விளக்கம், ஏகப்பட்ட விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. ஒவ்வொன்றையும் ஒரு சிறப்பு, எப்படி பெருமானுடைய இரண்டரை கலக்கிறாரு, எப்படிலாம் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்ற கருத்தெல்லாம் எடுத்து சொன்னாரு. அப்ப ஞானகுரு சொன்னாரு. ஞானகுரு வந்து எல்லாவற்றுக்கும் மேலானவர். யோகத்துல இருக்கிறவர் 3 அதிகாரின்னு சொன்னார். போகத்துல அப்ப ஞானத்துல எல்லாவற்றுக்கும் அதிகாரி. அதாவது ஞானகுரு போகம், இந்த ஞானத்துல எப்படி எப்படிலாம் இருப்பாங்க, அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லுவோம். இந்த ஞானத்துக்கு எது பெரியது கேட்டா ஞானகுரு தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர் அப்படின்ற கருத்து எடுத்து கொடுத்தாரு. அப்ப வித்யா குரு, கிரியா குரு, ஞானகுரு 3த்துக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. வித்யா குருன்னா நமக்கு எல்லாம் பாடமா நடத்தி கொடுத்து அது மூலியமா நம்ம கேட்டு அடுத்த நிலைக்கு நம்ம போறோம்ல, அவங்கதான் வித்யா குரு. எவ்வளவு விதமான ஒரு ஆசிரியர் நமக்கு கிடைச்சிருக்காங்க. பிறப்புல இருந்து தாய் தகப்பன் ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் படிப்புல நமக்கு ஆசிரியர்கள் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப கேட்கறதுக்கு இப்ப வித்யா குரு நம்ம பலவிதமான ஆசிரியர்கள் மூலமாக சித்தாந்தம் போயிடுறோம், தேவாரம் போயிடும், அதெல்லாம் உணர்ந்து 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 நம்ம படிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரியா குரு, அது மூலியமா நம்ம பக்குவம் பெற்று கொஞ்சமா வந்து தீக்க வாங்குறோம். தீக்க வாங்க இந்த கிரியா சக்தி மூலியமா நம்ம இறைவனை எல்லாம் அடையறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததாக நமக்கு வந்து இந்த பக்குவ நிலை வந்தாதான் ஞானகுரு வருவார். இந்த ஞானகுருன்றது சீக்கிரம் கிடைக்காது. இந்த பிறவியில பல பிறவியில செய்தாதான் நமக்கு கொடுப்பாங்க. ஆனா ஐயா சொல்லிட்டாரு ஞானகுரு நமக்கு வருவாரு அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம பக்குவம் பெறணும் அப்படின்றத இந்த ஐயா சொல்ற மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் பெரிய விஞ்ஞான கலருக்குலாம் அழகா சொன்னா பிரியா கலர் சகலர் எல்லாம் எப்படிலாம் வந்து அந்த ஞானத்தெல்லாம் அடைவாங்கன்ற அந்த விளக்கம் மட்டும் சிறப்பா சொன்னாரு. நிறைய விளக்கம் ஐயா சொல்ல சொல்ல அவ்வளவு விளக்கம் எப்படிதான் எடுக்கிறாருன்றது தெரியல. அவர் இவ்வளோ ஒரு கருத்து கூட யாருமே இவ்வளவு இந்த அளவுக்கு சொன்னதில்லை. இல்லை அப்படியே கொஞ்சோடு சொல்லிட்டு அப்படி முடிச்சிருவாங்க. ஆனா இவ்வளவு அழகா விளக்கம் நிறைய எடுத்து கொடுத்து 1 மணி நேரத்துக்கு மேலவே எடுத்து கொடுத்துருக்காரு. இதுவும் இன்னும் மீண்டும் தொடரணும் வேற சொல்லியிருக்கிறாரு. இன்னும் நம்ம கேட்கணும், இந்த பயன் பெறணும். அந்த மாதிரி நம்ம கேட்கறது மட்டும் இல்லாம நம்ம அந்த நிலையை நம்ம உணரணும். ஒண்ணுமே இது நிலையானது இல்லை, இந்த உலகப்பட்டுல ஒரு மாயை தான், அதெல்லாம் நீக்கணும், நீக்கி நம்ம இறைவனை வந்து அடையணும்னு சொல்லி எல்லா குருமார்களும் இதான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா வித்யா குரு இதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதன்படி நம்ம நடக்க முயற்சி பண்ணணும். கேட்கறது மட்டும் இல்லாம சிந்திக்கணும், சிந்திச்சு நம்ம நெட்டை கூடணும் அப்படின்ற கருத்தெல்லாம் அடியேன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கய்யா. சிவாய நம. மிக்க நன்றி. நிறைய கருத்து சொல்லியிருக்கிறீங்க. அடியன் வந்து நடுவுல கொஞ்சம் விடை பெற்றுட்டு இருந்தேன். அப்பதான் சார்மதியா மட்டும் வர முடியாத போயிடுமோ, சார்மதியமா நீங்க கொஞ்சம் பாத்துக்குங்க அப்படின்னு அடியன் கேட்ட வரைக்கும் நான் உங்களுக்கு விளக்கம் சொன்னேங்கய்யா. ரொம்ப சிறப்பா இருந்தது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. இது எத்தனை முறை நன்றி சொன்னாலும் கிடைக்காது. ஏன்னா சித்தாந்த தெரிவில்ன்றது முதல்ல பசி. நம்ம எல்லாம் பொதுவா தெரிஞ்சுக்கிற கருத்து இருந்தா கூட இந்த அளவுக்கு விளக்கமா பதியினுடைய தன்மைகள், அவருடைய இலக்கணம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் பாசத்துக்கு வந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து பதி பசு, நம்மளை பத்தி ஆன்மா பத்தி பாசம்னா என்ன அப்படின்ற அந்த கருத்தெல்லாம் எடுத்துட்டு கொடுத்து அதுக்கப்புறம் சாதனத்தினுடைய விளக்கம்லாம் எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் பயன் இது நிறைவுக்கு வரப்போகின்றது அப்படின்றத அழகா எடுத்து இந்த ஒவ்வொரு முறையும் இது 20வது அமர்வுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சிறப்பா எடுத்துட்டு போயிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்ற கருத்து. மீண்டும் ஐயா வந்து சித்தியார் எடுக்க போறாராம். அவர் இப்போ புக் பண்ணிட்டாரு. அவருடைய நம்ம கேட்கறதுக்கு இறைவன் நமக்கு வந்து ஓரளவுக்கு
நம்மள கொஞ்சோண்டு பதிப்புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். எத்தனை முறை கேட்டாலும் சித்தாந்தத்தை கேட்டாலும் நமக்கு தெளிவு கிடைக்காது. ஆனா ஐயா வந்து திருப்பி 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 நம்ம சொல்லி ஒரு தெளிவின் நிலைக்கு நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த வகையில அவருக்கு வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிவாய நம. மற்ற அடியார்கள்லாம் பேசலாம், யாரும் போக வேண்டாம். அதனால நீங்கெல்லாம் உங்களால கருத்தை கொஞ்சம் சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆசிரியருக்கு நம்ம நன்றி சொல்றது இதுதான். நமக்கு இப்ப நம்ம யமுனாமாவை எவ்வளவு அழகா பாடம்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்லி கொடுக்குற பாடலை கேட்டு பயிற்சி பெற்று எவ்வளவு திருப்பங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களும் இதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி நமக்கோசரம் வந்து ஒரு வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க நமக்கெல்லாம். இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நம்ம நன்றி தான் சொல்லணும். தினம் நினைச்சு அதுதான் முதல்ல எடுத்துமே என்ன பண்றோம், தெளிவு குருவி திருமேனி கடந்த பாடலை பாடுறோம். எதுக்குன்னா இவங்கெல்லாம் நமக்கு ஒரு குருவா இருந்து ஒரு நல்ல வழிபடுத்துறாங்க இல்லையா. நம்மளாம் ஒன்றும் போதா நாயனே கடந்த அடியார்கள்லாம் எடுத்து ஒரு கோபுர நிலைக்கு எடுத்து கொண்டு செல்றாங்க. அப்ப வந்து திருப்பம் நம்ம தொட்டிருப்போமா, ஒரு படிச்சிருப்போமா, இந்த மாதிரி ஒரு வித்யாகுரு நமக்கு கிடைச்சி அவங்க மூலியமா ஒரு திருப்பங்கள் படிக்கிறதுக்கு அது மனப்பாடம் பண்ணாட்டினானு போனோம். அந்த பொருள் புரிஞ்சு அதை நம்ம பாடத்துக்கு ஒரு நமக்கு ஒரு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் எல்லாமே நமக்கு வந்து குருவா தான் நம்ம நினைச்சு நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் முதல்ல எடுத்துமே அந்த பாடலை பாடி அந்த குருவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அந்த மாதிரி ஒவ்வொரு அருளாளர்களும் 5 நாளைக்கும் அவங்க ஒரு குருவா வந்து நமக்கு எல்லாமே உணர்த்துறாங்க. அது மாதிரி நம்ம நினைச்சு அந்த வழிபாட்டை நம்ம கடைபிடிக்கணும். நம்ம அது மாதிரி மனசு தூய்மைப்படுத்தணும், பக்குவ நிலைக்கு நம்ம வரணும், எல்லாமே சமமா பார்க்கணும் அப்படின்ற அந்த நிலை நமக்கு வரணும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து பாடல் பாடி முடிச்சிடறாங்கயா. அடுத்த அடியாலும் கண்டிப்பா வாய்ப்பு உண்டு, எல்லாருமே பேசலாம். வான்முகில் வழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது வாழ்க நான்மறை அருங்கல் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். யாரா பேசணும்? செல்வி அம்மா பேசணுமா? கை தூக்கி இருக்கீங்க, பேசுங்க. சித்தப்பா இன்னைக்கு அருமை ஐயா, ரொம்ப அருமை.